இல்லைங்க, அந்த கேஸ் எல்லாம் உண்மைதான் அந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கெல்லாம் அசரவே இல்லை, ஓகேங்களா. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த ஆளை அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னொரு கேஸ் ஒண்ணு கேவலப்படுத்துற மாதிரி இது விடவா அந்த கேஸ்ல சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப டெய்லி அசிங்கப்பட்டு இருக்காப்புல. இந்த ஒரு கேஸே ஒரே நாருது. சரி, அதுக்குள்ள நம்ம போவேன், அதை அவங்க தம்பிகள் பாத்துப்பாங்க. ஏங்க ப்ரோ, இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் இன்னைக்கு காலையில இருந்து நானே வந்துட்டு ஒரு 7-8 பேரு நாடகால இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு பாக்குறேன். அதுல 2-3 பேர் தாவைக்குள்ள சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உண்மையான தொண்டர்கள் நான் அவங்க ப்ரொஃபைலையும் கிளீனா ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அவ்வளவு வெறுப்பாயிட்டாங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து இத்தனைக்கும் அவங்க வந்து விஜய் எடுத்து பேசிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க ப்ரோ. இது போய் முடியுமோ? அது அவங்க தலையெழுத்து. அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த 3% ஓட் பேங்க் உங்களுக்கு அநேகமா காசு வந்துடும் நினைக்கிறேன் விக்னேஷ் ப்ரோ. இல்ல, எனக்கு வர்றது பரவாயில்ல. ஆனா இந்த இவன் தீனா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னொருத்தன் யாரு ஆபீசரு தீனா ஆபீசரு, இன்னொருத்தன் 3வது வரையான ஒருத்தர் பெற்றுக்கிறேன், மறந்து போச்சு. ஒரு 3 பேர் 4000 ரூபாய் தர வேண்டியது இருக்கு ஜெயிக்க. ஒரே ஒரு சேனல்ல மட்டும் மாநாட வந்து 4.5 கோடி பேர் லைவ்ல பாத்துட்டு இருந்திருக்காங்க. சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இது ஹைலைட் இல்ல, அவனுங்க மட்டும் முன்னாடி போயிட்டானுங்க தான் நம்மளத விட. யாரு? நிறைய சேனல்ல என்ன கிட்ட லைவ் போட்டிருந்தானுங்க, நம்ம அபிஷியல் சேனல் மட்டும் இல்ல. இவனுங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணானுங்கல்ல, ஆமா, அவன் பாவங்க 4 நாளா அவனை சட்டையை கூட மாத்த விடாம அதே சட்டையில அடைய விட்டுருக்கானுங்க. எனக்கு ஒண்ணு புரியாத விஷயம் என்னன்னா, ஏன்னா எவனா 4 நாள் சட்டையை மாத்தாம இருப்பான். இது எவ்வளவு பழைய கான்செப்ட் இது. இதுதான் சரி. இது எப்படி தெரியுமா இருக்குது? அந்த லப்பர் பந்துல சொல்லுவல்ல, மூத்தர சந்தல் நின்று பேசிட்டு இருக்கிற சின்ன பசங்க கிட்ட போய் சை சரி சோமா சைன்னு போவோம். அது மாதிரிதான் இருக்குது. என்ன இது லேம் அட்டம்ப்ட்ங்க இது. வருமா பேசி இல்ல, இது பொதுமக்கள் கிட்ட நிஜமாலே ஒர்க் அவுட் ஆகும் நம்பிதான் பண்றானுங்களா? காசு செலவு பண்ணி பண்றானுங்களா? எவ்வளவு காசை கரியாக்குறானுங்க? அதுக்கு மக்கள்கிட்ட கொடுத்தா கூட இல்ல ஒரு சைக்காலஜி என்னன்னா, ஒரு விஷயத்த தப்பே இல்லைன்னு ஏத்துப்போம். இப்ப விஜய் டிவிக்கு வந்துட்டு கரெக்ட்னு ஏத்துப்போம். ஆனா தப்புன்னு எல்லா மீடியாவும் போடுதுன்னா அது என்ன ஏதுன்னு கூட படிச்சு பார்க்க தேவையில்லை. மேல இருக்கிற கேப்ஷன் பார்த்தாலே அது தப்பா இருக்குமோன்ற மாதிரி நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்றேன். அது அவங்க கிட்டதான் இவங்க டார்கெட் பண்றாங்களே தவிர, இந்த மாதிரி பசங்க உள்ள போய் டீடைல் பாக்குறது, இது போய் அந்த வீடியோ பாக்குறது, அந்த மாதிரி நீ வந்து போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் அடிக்கிறதுக்கு பண்ற செலவு, அதுக்கு அந்த மீடியாக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்துருப்பான். அதை நீ கொண்டு போய் நேர்லயே மக்கள்கிட்ட கொடுத்தா கூட உன்னால ஒரு இல்ல நல்லா யோசிச்சு பண்ணுங்க. அப்ப கூட நல்லது பண்ணிட மாட்டானுங்க மக்களுக்கு. இவங்க நினைச்சா அந்த காசை கொண்டு போய் நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறதாவே இருக்கட்டும், ஓட்டுக்கே காசு கொடுத்தோல, அது இல்லீகல் தான், நீ பண்ணி தோல, அப்படியாவது மக்கள் கிட்ட அவங்க காசை கொண்டு போய் சேர்த்தினா கூட நல்ல பேர் எடுத்தாவது உனக்கு ஒரு 4 பேர் ஓட்டு போடுவான். அந்த ஐடியாவும் கூட இல்லாம அதையும் கெட்டதுக்கு செலவு பண்ணி கோடி கணக்குல செலவு பண்ணிருக்கிறானுங்க. அதுக்கு ஒர்க் அவுட் தான் ஆகாம ஃபெயிலியர். அதாவது கிணத்துல போடுறதுக்கு மாதிரி தெரிஞ்சே போடுறது. கொண்டு போய் ஓடுற ஆத்துல பணத்தள்ளி இறக்கிறானுங்க. அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும், யாருக்குமே உதவாதுங்கிறது ஏன் புரிய மாட்டேங்குது. அவனுங்களுக்கும் இது உதவாது. அதுதான் எனக்கு புரியல, ஏன் செலவு பண்றாங்க. தண்ட செலவு தான். நீங்க இங்க நம்ம ஐடிவிங்க மட்டும்தான் நீங்க டிஃபென்ஸ் பண்றதுக்கு வந்து யாரும் மேல இருந்து கமாண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தானாவே அடிப்பாங்க. இங்க ஏதாவது டிஃபெண்ட் பண்ணனாலும் அஃபெண்ட் பண்ணனாலும் எங்க பேசணும் அப்படிங்கிறது தெரியும். ஒரே ஒரு கமாண்ட் மேல இருந்து வந்துச்சுன்னா கண்ணியமா பேசுங்கிறது மட்டும்தான். இது எல்லாமே தானாவே தான் அட்டானமஸா தான் போயிட்டு இருக்கு. சினிமா காலத்துல இருக்கும் போதுல இருந்து நம்ம என்னென்ன எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் எவ்வளவு பார்த்துருக்கோம். இவனுக்கு என்னவோ நம்ம புதுசா தெரியும், நம்மளே விண்வெளியில இருந்தா வந்து குதிச்சான். இதே தமிழ்நாட்டுல தானே இருக்கேன். நான்லாம் 33 வருஷமா இதே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறேன். நம்ம பார்த்து 33 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருன்ற போறான். வயசு சொல்லுங்க. இல்ல நம்ம ஏஜே அதான், அதுதானே சொல்றேன். பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்காங்க. ஓ நீ அப்படி வரீங்க, செஞ்சாலும் செய்வாங்க. அப்போ அப்படிதான் இல்ல பண்ணுவானுங்க. விக்னேஸ்வராணிக்கு பேசுனது எப்படி கட் பண்ணி போட்டான்னு தெரியுமா? இல்ல என் பேர்ல ஒருத்தன் எங்கேயாவது சட்டை, நான் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். என்ன கள்ளக்குறிச்சி அலெக்ஸ் என்ன
யதார்த்தமா சொன்னாரா விரும்பி வர்றது இல்லப்பா. அதெல்லாம் தரமா பண்ணலாம் என்ன கேட்டா. இவனுங்க என்ன கேட்டா இல்ல இதான் இப்ப ஸ்டாலின் அவர் பேசினது எடிட் பண்ணி அதான் நல்லா போட்டானுங்களே இதெல்லாம் பண்ணி இந்த அறிவெல்லாம் இருக்குது என்ன கேட்டாதான் இதெல்லாம் ஒரு ஓரளவுக்கு பண்றானுங்க. இதை ஏன்டா வந்துட்டு அதான் என்ன கேட்டா 4 பேருக்கு நல்லது பண்ணி கூட எடுத்து போடலாம். இவன் சொல்றான்ல டிவிக்கு என்னதான் நல்லது பண்றது ஓட்டுக்காகன்னு. நல்லது அதுதான் நான் பண்ணியாவது சொல்றேன். அதான் நல்லது பண்ணியாவது ஓட்டு சேர்க்கறானுங்க. நீ நல்லது பண்ணி கூட ஓட்டு சேர்க்க மாட்டேற மத்தான திட்டி தானே ஓட்டு சேர்த்துட்டு நடந்து பண்ணா போடுவாங்களே அது இங்க இப்போ பண்றது. இப்போ நான் ஒண்ணு பிராங்கா ஒண்ணு சொல்லிட்டேன். நாளைக்கு நம்ம தோத்து போனாலுமே நான் பிராங்கா ஓப்பன தைரியமா தோக்க மாட்டேங்கிற தைரியம் இருக்கிறவங்க தாங்க இதை சொல்லுவான். அதனால நான் சொல்றேன் சரியா. நாளைக்கு நாங்க தோத்தே போனாலும் அட்லீஸ்ட் நாங்க நல்லது பண்ண மக்களுக்குன்னு ஒரு திருப்தியோட போயிடும். நீங்க என்ன செய்வீங்க? இவங்களுக்கு மனசாட்சி இருக்காது, அது ஒரு விஷயம். உங்களை பத்தி யோசிக்கிறது. ஆனா திரும்ப ஒண்ணு சொல்றேன். எந்த கட்சி வேணா வரட்டும், நான் ஓப்பனா சொல்றேன் எந்த கட்சி வேணா வரட்டும், ஆனா டிவிக்கே வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்துட்டு அந்த டிவிக்கு இருக்கிறனால சொல்ல நம்ம டிவிக்கு இருக்கிறனால சொல்ல. ஏன்னா டிவிக்கே மாதிரி ஒரு ஒரு புதுசா ஒரு யங் ஜென்ரேஷன் பல்ஸ் தெரிஞ்சவங்க தான் வந்து உட்காரணும். ஏன்னா அது வந்ததே நீ வந்து இருந்தா அது வேற. ஆனா நீ இல்ல ஒரு சொல்றது என்ன தெரியுமா, டிவிக்கேங்கிறத நீ சொல்லல. இல்ல இந்த ஃபீலிங் உனக்கு இருக்கிறனாலதான் நீ டிவிக்கேக்குள்ளே இல்ல வந்த. அப்படிதான் சொல்லணும். இல்ல கரெக்டா? டிஎம்கே இல்ல இல்ல ப்ரோ அது ஓகே. ஆனா டிஎம்கே வந்துட்டு வந்துச்சுன்னா மக்கள் தான் திட்டுவானுங்க. மக்களுக்கு தெரியும் அலெக்ஸ், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த எலெக்ஷன் வந்து அவங்க இருக்கலாமா இருக்க வேணாமா அப்படிங்கிறது தான். இருக்க மாட்டாங்க. அது ரிசல்ட் இப்பவே எல்லாருக்கும் தெரியும். நீங்க இவ்வளவு பெருசு ஒரு 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 எதிரி ஃபார்ம் ஆகலைங்க ரீசெண்டா. இந்த இந்த ஆளுங்கட்சியோ எதிர்க்கிறதுக்கு புதுசா இவ்வளவு பெரிய கட்டமைப்புல ஒரு கட்சி. அகைன் இதோ நான் கேட்டுட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லை. என்ன இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் செயலாளர் போட்டாச்சு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய மாநாடு 2 மாநாடு யாருமே இல்லாம நடத்திருப்பாரு. கொஞ்சமாவது ஒரு அறிவு வேணும். மக்கள் மட்டும் கூடி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணும் இல்ல பொதுமக்களா இல்ல நடத்தினாங்க. நல்லது செஞ்சு நியூஸ்ல வந்தா அது டிவிக்கே. ஏதாவது ஏதாவது ஊழல் செஞ்சு மாட்டி ஏதாவது இது வந்தா அது டிஎம்கே. இவனுங்க ஒண்ணும் இல்ல ஒன்னு நோட் பண்ணி பார்த்தா தெரியல லாஸ்டா டிஎம்கே என்ன வந்துச்சு. ஒரு நல்ல திட்டம் ஏதாவது சொல்லுவாங்க, நல்ல திட்டம் ஏதாவது டிஎம்கே பண்ணது லாஸ்டா. அந்த காலை உணவு கொண்டு வந்தாங்க, காலை அதுவும் உணவா? சரியில்லை அந்த ஸ்கூலுக்கு. ஆனா அதுவுமே சரியில்லை, அதையும் போட்டு திட்டிட்டு தான் இருக்காங்க. சரி எங்க பசங்க எங்க போய் புக்கில சரியில்லை போட்டுருவாங்க. போன மாதம் தான் புழு இது என்ன சொல்றது கெட்டு போன முட்டையை புழுவா? போட்டானுங்க. இல்ல ப்ரோ, நான் திட்டம் நல்ல திட்டம், ஆனா அதை இவங்க ஒழுங்கா செயல்படுத்தலன்னு நான் சொல்றேன். அப்படி வரேன். ஒழுங்கா பண்ணல, வேலையை ஒழுங்கா பண்ணல, அது நேர்மையா பண்ணல, அப்படி சொல்றேன். இங்க இல்ல அவங்க காலை உணவு இல்ல இப்ப இல்ல இல்ல காலை உணவு வைக்கிற அளவுக்கு இவங்க நல்லவங்களான்னு கேட்டா முட்டையை திருடி பின்னாடி வித்துனுறாங்க தெரியாதா இல்ல ஏதாவதுதான். வெளி உலகத்துக்கு எப்படி தெரியும்? திட்டத்தை நம்ம சொல்லிட்டோம், காலையில உணவு கொடுக்குறாங்களாப்பா பரவாயில்லன்னு நினைச்சுப்போம். ஆனா அது உணவு எப்படி இருக்குன்னு அங்க போய் திங்கிறவனுக்கு தான் தெரியும். புரியுதா? இதுதான் அவனுக்கு திருட்டு. புரியுதா? வெளிய இருந்து இது பாக்குறவங்களுக்கு பரவாயில்ல. வந்து இல்ல இல்ல திட்டமா தான் தெரியும். பெண்கள் ஓட்ட கவர்றதுக்கு ஃப்ரீ பஸ். நான் ஒண்ணு சொல்லட்டா? இப்ப இந்த திட்டம் நாளைக்கு தாவேக வந்துச்சுனாலும் இந்த திட்டம் கண்டினியூ ஆகும் ஸ்கூல்ல. ஆனா அது நேர்மையா கிளீனா நடக்கும். அதுதான் வித்தியாசம். நம்ம இவங்க கவர்னன்ஸை தானே குறை சொல்றோம். இவங்க வந்து இவங்களோட இன்எஃபிஷியன்ஸை தானே கேள்வி கேட்கறோம். அதுதான் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தினம் தினம். ஏதோ ஒரு ஸ்கீமை இவனுங்களே அனுபவிக்கிறானுங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. சரி இது நல்லா இருக்குப்பா அப்படின்னு நினைப்பான். அது உள்ள போய் இறங்கி பார்த்தா தெரியும் என்ன நாத்தம் நாருது அப்படின்ட்டு. எல்லாத்துலயும் ஊழல், எதுல காலை வச்சாலும் ஊழல், எதுல கைய வச்சாலும் ஊழல். மேலாப்புல மட்டும் அந்த விளம்பர மாடல்னு அதனாலதான் அவர் போட்டு அடிக்கிறாரு. கரெக்டா தானே அடிக்கிறாரு. வெளியே விளம்பரம் நாங்க தான் இதை வந்து கொண்டு வந்தோம், ஸ்கூல் பசங்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் நாங்க தான் கொண்டு வந்தோம். சரி கொண்டு வந்தீங்க, அந்த உணவு எப்படி இருக்கு? அது உணவா முதல்ல திங்கிற அளவுக்கு இருக்கா? எடிபிளா இருக்கா? புழு போகுதுன்னு சொல்றாங்க, அது நம்ம திமுக இவங்க தட்டுல இருக்கிற சோத்துல புழு நெளிஞ்சு தின்றுவாங்களா எடுத்து? அந்த கரண்டியில எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவர், அப்படியே எடுத்துட்டு திருப்பி அதிலே போடுறாரு சிஎம். எச்சக்கையோட அப்படியே திருப்பி அந்த சட்டிக்குள்ளே போடுறாரு. என்ன என்ன பழக்கம் இது? தனி மனித ஒழுக்கங்கிறதே இல்லாத ஒரு ஆளெல்லாம் லீடரை ஏத்துக்க முடியாதுங்க. தெரியாமலாம் அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம். அடுத்த தடவை அந்த தப்பு நடக்காத, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முதலும் கடைசியும் இதுதான் அவரோட டேர்ம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அங்கிள் பை பை தான். இல்ல டாடா பாய் பாய்ன்னு எனக்கு இவரோட நம்பர் தான் வருது. ராகுல் காந்தி இன்னைக்கு ராஜீவ் காந்தி இல்லடா, இன்னைக்கு ராஜீவ் காந்தின்னாரு.
ஆனா ராகுலுக்கு இல்ல எப்படி ப்ரோ, இல்ல அதான் ராகுல் காந்திக்கு என்ன ராஜுவா, என்னது நாகார்ஜுனவா, அதான் என்னது நாகார்ஜுனவான்ற மாதிரி ராஜுவா. இல்ல எனக்கு டவுட் இல்ல ப்ரோ, இல்ல ஒருவேளை பிரிண்ட்ல வேணாது அந்த நோட்ல தான் பார்த்து படிப்பாரு பேப்பர்ல, அதுல ஏதாவது தப்பா போட்டானுங்களா இல்ல எனக்கு புரியல. இல்லடா, எனக்கு தெரிஞ்ச ராஜீவ் காந்தி நான் இல்ல நான் அது எப்படி பாக்குறேன்னா, இவ்வளவு நேரம் பண்ணுக்கா சொல்லிட்டு இருந்தேன். ராஜீவ் காந்தி வந்து இன்றளவு மனசளவுல வாழ்ந்துட்டு இருக்காப்ல அவர் மனசுல. அவரு வாழ்க்கையா அங்க ஸ்டேஜ்ல இல்ல, உட்கார்ந்து யாரு இருக்கா, யாரு பேர் சொல்றீங்க? எழுத்துல எழுதும் போது இல்ல பிரிண்ட் அடிக்கும் போதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பேசும்போது பண்றது வந்து என்னன்னு சொல்றது ப்ரோ. இந்த தனியூர்ல ஒரு சீன் வருமே, உங்க அப்பா ஏதோ தப்பா படிச்சுட்டு இருக்காருன்னு. இல்ல தெளிவான ஆளா இருந்தா கூப்பிட்டு என்னடா அதை அடிச்சு வச்சிருக்கேன்னு கேட்கணும்ல. இவர் பேச்சுல சரி பண்ணிக்கிட்டு பின்னாடி ஆக்சுவலா இல்ல ஊப்பிங்க எல்லாருமே சொன்ன மாதிரியும் முதல்வர் ஐயா அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே என்ன சொல்றது, மைக் எடுத்தா அப்படி பேசிட்டு அப்படிதான் வைப்பாரு. ஓகேவா, அந்த மாதிரி இருக்க மாதிரி தான் பாத்தீங்கன்னா இவனு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பிரஸ் மீட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா லைவ்ல மேடையில பண்ண வேண்டிய பேட்ச் ஒர்க்கை வந்து பின்னாடி அப்லோட் பண்ணும்போது வீடியோல பேட்ச் ஒர்க் பண்றாங்க. ஒரு இதுக்கும் கண்டென்ட் எடுக்கலாம். இல்ல நீ ஒரு ட்வீட் பார்த்தேன், அதான் இந்த இவனுங்க டிஎம்கே சைட்ல ஃபேக் ஐடி ஒன்றத்தை வச்சுக்கிட்டு அதான் இந்த ஏதோ எக்ஸ்போர்ட் பண்ண இந்த ஷிப்ல இருக்கிற இந்த ஒரு கார்லாம் ஏதோ ஒரு போட்டோ இருந்தது. அதான் அந்த இதுல அதான் அதை போட்டோ எடுத்துட்டு டிவி கேட்கார மாதிரி தற்கொலை மாதிரி ட்வீட் போடுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி இது காட்டுற மாதிரி. இதான் இது எப்படின்னா ஸ்கெட்ச் யாருக்கு வேணா பண்ணலாம், எங்களுக்கே ஸ்கெட்ச் குஜராத்ல மாருதி கம்பெனிடா, இங்க பக்கத்துல தான்டா இந்த இது வரும் வந்து. ஓகேவா, அதுதான் ப்ரோ. இல்ல அது எல்லாருக்கும் தெரியுது. இது ஃபேக் ஐடியா தான் இது பண்ணி அவன் இல்ல அதான் சொல்றேனே, அவன்லயே போட்டவன் ரஜினி ஃபேனு கிடைச்சியா அது போட்டு சந்தோஷம். இல்ல இன்னைக்கு இருக்கிறதுலே காமெடி என்ன தெரியுமா, நேத்துக்கு வந்து 5 மணிக்கு ஷார்ப்பா சொல்லி வச்சு நம்ம அடிச்சோம். சரியா, வெரி ராங் ஸ்டாலின் ஓட்டுனாட்டாங்க, அது நம்பர் 1 வந்துருச்சு. இன்னைக்கு அதுக்காக தான் வந்து ஒரு ஆளை ஒரு அடியால போட்டு நம்மளை வச்சு வழக்கம் போல அணில அதுன்னு பேச வச்சாங்க மீடியால. காலையில அந்த ஆள் கஷ்டப்பட்டு என்னெல்லாமோ பண்ணி அவனுக்கு எதிராக திருப்பிடணும் மறுபடியும் திமுக காப்பாத்துறதுக்கு பஸ் கடியெல்லாம் போய் விழுந்தான் அந்த ஆளு. சரியா, ஈவினிங்கே அங்கிள் வந்து அவரே கண்டக்டா திரும்பி மாறிட்டாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பினையா, நீயே போய் திரும்பி போய் உள்ள பல்ட் அடிச்சு போய் விழுந்துட்டேயா அங்கிள், அப்படிதான் நினைச்சிட்டு வந்தாரு. பொட்டியை கொடுத்தா அதுவும் லாஸ். சில பேர் ட்வீட்லாம் பார்த்தேன், நிவேதா பெத்ராஜுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி போட்டுக்கிறானுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஆமா, கரெக்டா உங்க சொல்ல வருது ஃபீட்ல. இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல பர்சனலா அந்த மாதிரி போய் யாரும் அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல அவனுங்கள மாதிரி அசிங்க பண்ணி யாரும் இது பண்ண தேவையில்ல. இல்ல எங்கேஜ்னா என்ன, கிளட்ச் அரேஞ்ச்மெண்டா? ஒரு போற கப்பல் ஏதாவது ஓட்டையா மாட்டுது, நானும் பாத்துட்டு இருக்கேன். அதாவது ஊர்ல எங்கெங்கயோ தான் ஒரு டைட்டானிக் எல்லாம் முழுகுது, கண்டெய்னர் கப்பல்லாம் முழுகுது. நாங்க போர்ட்லயே இருக்கோம், ஓட்டையா கூட நாங்க வெளில வந்துரும். ஓட்ல இருந்தாலும் பாருங்க, கூலி பத்துல வேணா தேவா பாம்பு வைக்கிற மாதிரி ஏதாவது வெடியும் பாருங்க. சரி ஹரி, உனக்கு டிஎம் பண்ணிக்க போறா, அலெக்ஸ் உனக்கு வீடியோ அனுப்பிருக்க போறா. இததான் சொன்னேன், இத நான் போட்டு விட்டேன், நீங்க என்ன அடிப்பாங்க, நம்ம சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்து. அந்த வீடியோ என்னடா சொல்லிருக்கிற, என்ன சொல்லிருக்கிற அலெக்ஸ்? அப்பா சாமி, இது என்ன பப்ளிக்ல சொல்ல முடியுமா? கொஞ்சம் கம்முனு இருக்கு. இல்ல சொல்ல முடியாது. ஆமா, இது எதுக்கு நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்க, யாருக்கு? எல்லாரும் இல்ல, அதாவது தளபதிக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சமகாலத்து காம்படேட்டர் எல்லாம் போய் அந்த பக்கம் போய் உப்பு போட்டாங்களே, அவங்களுக்காகவே எழுதப்பட்ட டைலாக்.
நீங்க சத்தியமா மான ரோஷமே இருக்காதாங்க. எனக்கு தெரியும், எனக்குலாம் கூசுமே, ஒரு மாதிரி இருக்கும். என்னடா நம்ம ஹீரோ இல்ல இன்னொரு ஹீரோ போய் இல்ல முட்டு கொடுக்குறோமேன்னு ஒரு மாதிரி இருக்காதாங்க. அதாவது அதாவது இது பீஸ்ட் வரவும் பாத்தீங்கன்னா என்ன பண்றது கேஜிஎஃப் தூக்கிட்டு வரானுங்க. சரி ஓகே லியோ வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜெயிலர் தூக்கிட்டாரு. டேய் ஜெயிலர் பண்ணுச்சுடா, சரி ஓகேடா அவன் எங்க கிட்ட வந்ததா கூட இருக்கட்டும், நீ எவ்வளோடா இதுல எடுத்து இன்னொன்னு இருங்க. இல்ல, எடுத்து வச்ச உப்பெல்லாம் கொட்டி விட்ட மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் நடக்க போறோம். என்னன்னா, என்னது? ஜனவரி 9 வந்துட்டு ஜனநாயகனு, ஜனவரி 13 இல்ல 14 தான் வந்துட்டு பராசக்தி வருதான். ஜனவரி 9 இல்லையா? ம். ம். அவ்வளவுதான் அது. இவனுங்க ஸ்கிரீன்ஸ் குறைக்கணும் தான் பார்த்தானுங்க, புரியுதா? இதுல இன்னொன்னு, ரிலீஸ் பண்ண பிறகு எந்த படம் ஃபெஸ்டிவலுக்கு கூடன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் அதுதான் இது ஒரு மேட்ரு. நம்ம படம் தான், வேற எந்த படம் ஃபெஸ்டிவலுக்கு கூட. அலெக்ஸ் அங்கிள் மாட்டிக்கிட்டாரு. அங்கிள் அங்கிள் மாட்டிக்கிட்டாரு. அலெக்ஸ் விக்னேஷ் ப்ரோ அங்கிளா இல்ல அந்த அங்கிளா? ஏய் அது கட்டுமரம். இங்க பாரு, கட்டுமரம் போய் அங்கிள் டேய், சொல்லக்கூடாது. அதுவும் அவங்க family தான்டா. கட்டுமரமா அங்கிளா? ஏதாவது ஒரு பேரு விக்னேஷ் ப்ரோ ஏதாவது சூஸ் பண்ணி. ஏய், அப்பாவா பையனா? கட்டுமரமா அங்கிளா? கட்டுமரம் அப்பா கட்டுமரம் பேரு கட்டுமரம், பையன் பேரு 3 அங்கிள். தலைமுறை இருக்குது. இல்ல, நமக்கு பெரியவர் அவர் தான். இங்க பேர் அலெக்ஸ், இங்க பேர் என்னதான் இருந்தாலும் நமக்கு பெரியவர் அவர் தான். அவரை மரியாதையா கட்டுமரம் கூப்பிடுறதா நல்லது. அவ்வளவுதான். சரி, சொல்ல அந்த விஷயத்த சொல்லுங்க. யாருப்பா அது? அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அலெக்ஸ் மேல போட்டிருக்கேன் பாத்தியா அலெக்ஸ்? சிடிஆர் அண்ணன் வந்து ஷேர் பண்ணிருக்காரு. மாட்டிக்கிட்டான், என்ன பண்ண பையன் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். ஏய், யாரு? அவ்வளவுதான் கேஸ். ஆமாமா, போட்டிருந்தாரு, பேட்டி கொடுத்திருந்தாரு. கேவலமான இதால இருக்கு. உசுர குடுக்குறான். மேல எதுவும் வரலடா. நான் மேல போட்டிருக்கேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ, அந்த பையன் உசுர குடுக்குறான். என் தளபதி எப்படி நீ சொல்ல போச்சு? நான் தான் தப்பு செஞ்சேன். அவரை எப்படி நீங்க சொல்ல? அவன் வந்து இதுதான் அண்ணனோட பவரே, இதுதான். இந்த பவரை பார்த்துதான் மிரண்டு போய் கிடக்குறாங்க. இது இங்க பவர் வந்து என்னன்னா லாயல்டி, ஜெனியூனிட்டி, ஆனஸ்டி. இதுதான் பவர். பசங்களோட பவர் இதுதான். அவன் ஜெனியூனா உயிரை கொடுக்கணும் போயிட்டே இருப்பான். நம்ம இவங்களுக்கு இன்னும் நம்மளை பத்தி புரியலைங்க. அதை நமக்கு எவ்வளவு ஈஸியா வரும்னு இவங்களுக்கு புரியல. இவங்க எல்லாம் தலையில் தண்ணி குடிச்சாலும் இந்த மாதிரி கூட்டம் கிடையாது. ஹரி ப்ரோ, ஆக்சுவலா ப்ரோ இந்த விஷயத்துல நம்ம போய் அவனை வந்து நம்ம மீட் பண்ணல ப்ரோ. ஓப்பனா சொல்றோம், ஓகேயா? அவனே வீடியோ போட்டான். ஃபர்ஸ்ட் வீடியோ இன்ஸ்டால அவன் தான் போட்டான் பேஜ்ல. அந்த பையன் விடாம டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தனியால 6 அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல நம்ம சப்போர்ட்டுக்கு போயாச்சு. இப்ப அவனை வந்து பார்த்து பேசியாச்சு எல்லாமே. ஒருத்தனே டீல் பண்ணிடுவான்ற அவனாலே முடியும். ஆமா, இல்ல இருந்தாலும் அவன் வந்து அவனோட உண்மையான வீட்டோட அட்ரஸ், ஊர் பேரு எல்லாமே சொல்லிட்டான். அதனால வந்து அவனை வந்து மிரட்டுறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால வந்து நம்ம மாவட்ட செயலர் போயிட்டாங்க, அங்க போய் பேசிட்டாங்க. போன் நம்பர்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. என்ன பண்ணாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த பையன் தைரியமா பேசுறதுக்கு ரீசனே நாமெல்லாம் பின்னாடி நிப்போம்னு அவனுக்கு கான்பிடென்ட்டா தெரியும். அதுதாங்க இந்த கூட்டத்தோட இதே பவரு. அதுதான் இவர் சேர்த்து வச்சிருக்காரு இத்தனை வருஷம். அவன் பேட்டி கொடுத்திருக்கான் பாருங்களேன், நம்ம கட்சி துண்டு போட்டிருக்கான். அதுதான் இங்க வந்து நிறைய பேருக்கு தூங்க விடாம பண்ணிருக்கு. பேட்டி கொடுத்திருக்கான். சும்மா நான் விஜய் ஃபேன் கொடுக்கல, விஜய் தொண்டன்னு கொடுத்திருக்கான் பேட்டி. ஒரே நிமிஷம். இதே மதுரையில வந்து போன வாட்டி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்தாருல, அந்த இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக மதுரை துப்பாக்கி விஷயமா அதான் கன்னு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல. கன்னு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவர் தலைக்கு நேராக கூட போகல. அது வீடியோல பார்க்கும்போது அந்த மாதிரி வந்திருக்கு. அவரை கூப்பிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் இது பண்ணி பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியா அவர் கொடுத்த பேட்டியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தளபதி தான் எலிவேஷன் பண்ணி கொடுத்திருந்தாரு. நீங்க நியூஸ் சேனல்ல தான் அவர் வந்து இது பண்ணி ஒரு மாதிரி நியூஸ் சேனல் ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. சோ இவனுக்கு எடுக்கிற ஒரு முடிவும் பார்த்தோன்னே ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், ஏதாவது ஒண்ணு எப்படி சொல்றது, இது கலங்க ஏற்படுத்துறதா இருக்கட்டும், ஏதோ ட்ரை பண்றானுங்க. இன்னைக்கு நம்ம பையன் ஒருத்தர் திமுக பத்தி வெளுத்தா தெரியல, அவன் ஒன்றரைக்குள்ளன்னு சொல்லி மாட்டலாம். பாத்தீங்களா? ஏய் அவனா இப்ப ஐடியாவே மாத்திட்டு
விக்னேஷ் ப்ரோ இல்ல இதுல இல்ல அந்த ஹைலைட் அந்த இத இல்ல அந்த அந்த ஒரே நிமிஷம். ம். அந்த எச்சக்கல ஆப்போசிட் ஃபேன் பேஸ் தான் அது. ஃபேன் பேஸ்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த ஹீரோவோட ஃபேனுன்ற பூர்வீகம் தான், ஓகேங்களா. மத்தபடி பாத்தீங்கன்னா குடும்ப டிஎம்கே அங்க போயிட்டு ஒண்ணும் இல்ல, பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன் ஃபைட் பேசிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல போயிட்டு இது என்ன சொல்றது, கட்சி விஷயத்த பத்தி ஒரு மாதிரி தூண்டி விட்டுன்னு எச்சக்கல எல்லாம் பண்ணிட்டு இருக்காது. விக்னேஷ் ப்ரோ அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் இந்த திருந்தாத கிடையாது. இப்ப இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் வந்து இன்ஸ்டால தான் இருக்கான், ட்விட்டர்ல கிடையாது, ஓகேயா. ஆனா இப்போ அவனை ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க நம்ம பசங்க. அவன் போடுற வீடியோ எல்லாமே பாக்குறாங்க. அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் சர்வேலன்ஸ்ல இருக்கான் நம்ம பையன். இப்ப ஆமா ஆமா ஆமா. சின்ன ஏதாவது தப்பு நடந்தா கூட உடனே அவன் வீடியோ போட்டுருவான். இல்ல இது நீ அவ்வளவு அந்த தூரம் அளவுக்கு இருக்கு. போகாதீங்க. ஏன்னா அவங்க சைடு நிக்காது. நானும் சொல்றல திரும்ப திரும்ப. நீங்க அதுதான் நம்ம பசங்க ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, ஏன்டா ஒரு 2 நாள்ல பங்கு இவ்வளவு பெருசு வளர்த்திட்டியாடா நீயே அப்படின்னு. அது ஒண்ணு கேட்டிருக்கானுங்க. அந்த பையன் போட்டுக்கிற அந்த சட்டை அந்த அந்த டிகோடிங் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரா நீங்க எங்கிட்டு வந்தீங்க, அந்த டேய் மாதிரிதான் டேய் அறிவாலயம் தீனா பார்த்திருக்கோம். தீனா இங்க பாடுறா அவனுகிட்ட இருக்க எல்லா சேனல வச்சு இதை வந்து எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துனானுங்க, ஓகேவா. இந்த மாதிரி பவுன்சர் தூக்கி போட்டாருன்னு சொல்லிட்டு பத்தா குறைக்கு நம்ம பசங்களும் பாத்தீங்கன்னா தப்பு இருக்கு. என்ன தெரியுமா, ஆளாருக்கு எலிவேஷன் கொடுக்குறேன். அதாவது தளபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்ற மனசு பதறி போயிரு அந்த பையனை தூக்கி விடும் போது. அதை இது பண்றான்னு சொல்லிட்டு இவனுங்களே நிறைய பேர் நம்ம பசங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டானுங்க, ஓகேவா. ஆமா அந்த ஒரு ஆமா ஆமா. தப்பும் இருக்கு. இப்ப இப்ப என்ன மேட்டர்னா, இந்த பையன் போட்டான்ல வீடியோ, ஓகேவா. இத வந்து பாத்தீங்கன்னா காமன் பீப்புள் கிட்ட கொண்டு போய் நீ சேர்க்கணும். இடையில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆமா. அவனுக்கு வந்து தப்பா தான் சொல்லியிருக்கானுங்க, ஓகேவா. அதை தவிர்த்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல இப்ப அந்த சோ வேலைதான் இல்ல நமக்கு இப்ப வந்து அந்த சோர்ஸ் வேலையை தான் நம்மளுக்கு இப்ப நம்ம சோர்ஸ். பார்த்தது. இன்ஸ்டால எடுத்து போட்டாச்சு, பேஸ்புக்ல எடுத்து போட்டாச்சு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போட்டாச்சு. இன்ஸ்டால இல்லடா, இன்ஸ்டால இதெல்லாம் தாண்டி நீங்க ஃபேமிலிலே சொல்லுங்கடா, புரியுதா. பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஃபேமிலிலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இது ஆச்சுன்னு கேட்டா எங்க சொல்லுங்க. ஃபேமிலில எல்லாம் அதுதான் நான் சொல்றேன் நான். சொல்லிட்டேன் காலையிலே. ஏன்னா இல்ல அதுதான் சொல்றேன். எங்க வீட்டுல கேள்வி கேட்டாங்க, இந்த பாரு பாரு விஜய்க்காக போற, ஆனா அந்த விஜயோட ஆக்சுவலா வந்து ஒரு ஆள் இருக்கு, எங்க வீட்லயே ஒரு ஆள் இருக்கு. அது வந்து எப்போதுமே வந்து திமுகவுக்கு இப்ப பாசிட்டிவா தான் பேசும். அந்த ஆள் வந்து என்கிட்ட என்ன சொன்னதுன்னா, இந்த மாதிரி விஜய்க்கு இன்னும் இந்த மாதிரி சாதகமா ஆள்லாம் போற, குடும்பத்துல வச்சுன்னு திருந்தாத இருக்கு. அது சொல்லு. திருந்தாது. அதெல்லாம் நம்மளால எவ்வளவு சொன்னாலும் கேட்க அதெல்லாம் இல்ல முடியாது. விக்னேஷ் ப்ரோ, அது என்ன வந்து அவங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்க, அதனால கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். என்ன பண்றது. அவங்க என்கிட்ட கேட்டாங்க போன் ஓ அடிச்சு, இந்த மாதிரி ஆமால உங்க அப்பா, சாரிடா உங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னு, டிரைவர் வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு. பத்தியா நீ ஓகே ஓகே இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதான் நானே சரிடா ரிட்டர்ன் பண்ணி தானே சொன்னேன். சரிடா சரி. அது நான் சரி சரி. என்ன பேசினேன்னா, இந்த மாதிரி பாரு நீ வந்து கட்சின்னு போயிட்டு இருக்கிற, ஆனா உங்க விஜய்க்கே வந்து உங்க மேல வந்து மரியாதை இல்ல, உங்களை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல இருந்து வந்த எல்லா வீடியோவையும் மொத்தத்தையும் எங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சு விட்டேன். பாத்துக்கங்க அவன் எந்த அளவுக்கு அவன் இதா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்க நடந்த சுச்சுவேஷனையும் நீங்க பாக்கணும். ரேம்ப் வாக் போட்டதுக்கு காரணமே அவர் வந்து எல்லாரையும் சந்திக்கணுங்கிறதுக்காக தான். ஆர்வ மிகுதியில வந்து அவங்களே தான் தவறு செஞ்சாங்க. மேல ஏறி பார்க்க கூடாது, அது ஃபர்ஸ்ட் தப்பு. அது மட்டும் இல்லாம பவுன்சர்ஸ் வந்து அவங்க வேலையை கரெக்டா தான் பண்ணாங்க. என்ன ஒரு பவுன்சர் மட்டும் கொஞ்சம் தப்பான இதை என்ன எடுத்துட்டாரு. ஒண்ணுடா, டேய் ஒரே நிமிஷம் நம்மளே ஃபேன் தான்டா, ஓகேவா. ஆமா. நமக்கே பாத்தீங்கன்னா அவர் வந்து கிட்ட வந்து பாக்கணும் தான். ஆனா கிட்ட போறோம் ஃபேனா இல்ல இது அது என்ன தொண்டனா இல்ல வெளியாளா, இவனை செட் பண்ணி வச்சதா, இல்ல ரொம்ப வருஷமா அதான் சொல்றேனே, கட்சி ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா இவங்களோட ஸ்லீப்பர்ஸ் இல்ல, அவங்க கையில ஏதாவது தப்பா ஏதாவது வேற எடுத்துன்னு வந்திருக்கானா, இதெல்லாம் பாக்கணும்ல. சும்மா ஏனோதானு எல்லாரையுமே அலோவ் பண்ற முடியாதுல்ல. இப்ப முதல்வரே இருக்காரு, முதல்வரை வந்து எல்லாருமே பாத்திர முடியுமா. சில புரோட்டோகால்னா என்னது, சில இது இல்ல அவருக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு இல்ல. விக்னேஷ் ப்ரோ எங்கேயாவது போனாருன்னா வந்து ஒரு அவங்கள நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த ரோட்ல நடக்கவும் முடியல, ஓடவும் முடியல. அதுதான் ஒருத்தவங்க இதா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டாவும் அதுவும் இப்போ வந்து தளபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கம் இதுவும் இருக்காங்கன்னு தெரியாது. அது தெரியாத லூசுத்தனமா இவனுக்கு சரி வந்து விக்னேஷ் ப்ரோ, பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டவுட். ஃபேன்ஸே அலோவ் பண்ண இல்ல ஆக்சுவலா ஃபேன்ஸே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஃபேன்ஸே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு புரியல எனக்கு. விக்னேஷ் ப்ரோ, அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட். குறை சொல்லணும் அது. மதுரையில நடந்த சொல்லு. போது வந்து ஒய் செக்யூரிட்டி அண்ணனுக்கு இல்லங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்ப ஃபுல்லாவே வந்து பவுன்சர்ஸ் மட்டும் தான் இருந்தாங்களா? யூனிஃபார்ம்ஸ் அதுதானே தெரியுது. ஒய் செக்யூரிட்டி பர்சன் ஆமா இல்லையா? ஆமா இருந்தாங்க. ஆக்சுவலா ஒய் செக்யூரிட்டி அது அந்த இல்ல, ஒய் அந்த அந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் பாக்கலையே நானு, வீடியோஸ்லயும் பாக்கல. இல்ல
இதுதான் அந்த சிங், அந்த நார்மலா இவங்க வருவாங்க இல்ல, அந்த உனக்கு தெரியும், எனக்கு மீட்டிங்ல பாத்திருப்பேன். அந்த இவங்க மட்டும் தான் வந்துடுறாங்க. இல்ல எனக்கு தெரியும், நான் பாத்திருக்கேன் சிங் இது போயிருந்தாங்க. அதுதான் ஆனா யூனிஃபார்ம் எல்லாம் ஒரே காமனா இருந்துச்சு, பவுன்சர்ஸ்க்கும் சரி இவங்களுக்கும் சரி. அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ல இருந்து 30 ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுத்து இதை போட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க கேஸ். அந்த பையன் இல்ல, கேஸ் போட்ட பையன் வேற இவன் வேறன்னு ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஐயா நம்மளோட சேனல்ஸ், நம்மளோட வீடியோஸ் தனியா இருக்கு, அந்த வீடியோஸ் நம்ம வெளிப்படுத்தல. இத எந்த அளவுக்கு அப்படியே விட்டுட்டாங்கன்னா சந்தோஷம். நம்ம தான் நியூஸ் சேனல் கொண்டு போய் சேர்த்தணும். இல்ல நம்ம இத வந்து நாங்க சும்மா நாங்க ஒரு காமெடி பீஸ் இல்ல செட் பண்ணதே நியூஸ் சேனல் தான். ஓ அப்படி வரீங்க. ஓகே கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது ப்ரோ. இதை வச்சு அவனுக்கு இந்த வாரத்தை ஒப்பே, அதாவது அவங்க மேல இருக்கிற லைம் லைட்டே இந்த பக்கம் நம்ம பக்கம் திருப்பலான்னு பாக்குறானுங்க தப்பான இதுல. இதெல்லாம் ஒரு முயற்சி தான். இதை எப்படி பார்க்கணும்னு ஹரி ப்ரோ, இத எப்படி பார்க்கணும்னு ஒரு இது இருக்கு ப்ரோ, பார்வை இருக்கு. எப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கோம், ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சு கூட ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு நியூஸ் சொல்றதுதான் உண்மை, சத்திய வாக்குகள். அவங்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி விஜய ஃபாலோ பண்றவங்களுக்கு பாரு என்ன நிலைமைன்னு அப்படின்னு சொன்னா, அப்ப உங்க குடும்பத்துல உள்ளவங்க கண்டிப்பாங்க, ஏன்டா போற, ஏன்டா வர்ற, உனக்கா என்னடா பண்ணாரு அவரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க முன்னாடி ஒரு ஹேட்டை உருவாக்குறாங்க. தளபதி என்ன சொல்லியிருந்தாரு இதுல நம்ம மாநாட்டிலே தெளிவா தெரியும், அம்மா தங்கை எல்லாருமே என்னோட ரத்த உறவுகள் அப்படின்னு சொன்னார்ல. ரத்த உறவை உடைக்க பாக்குறானுங்க, அதுவும் இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ் பண்ணி, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு இந்த டாடி இன்ஸ்டான்றீங்களே, இல்ல இன்ஸ்டான்றீங்களே, இன்ஸ்டால நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பசங்களே பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல போடுறதா எடுத்து போடுவாங்களாம். நான் பேசிட்டேன் ஆல்ரெடி, பெரிய பெரிய ஐடி 50K ஐடி 40K ஐடி எல்லாம் பேசிட்டேன். அவனுங்களே இன்னும் தந்தி டிவி சொல்றதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கானுங்க. இதுல எங்க போறது? இல்ல நம்ம உண்மையால சொல்றேன் விக்னேஷ் ப்ரோ, நான் இப்ப மொத்தமா நான் வந்து 1.5 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷமா 1.5 வருஷம் ஆச்சு நான் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீடியால ஆக்டிவா இருந்து. சரியா, இப்ப அது வரைக்கும், இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆக்டிவா இருந்தேன். எப்படின்னா சோசியல் மீடியாக்குள்ள வர்றதுன்னா இன்ஸ்டாகிராம் வருவேன், அப்புறம் வந்து ஃபேஸ்புக் வந்துட்டு யூடியூப் மட்டும் தான் பார்ப்பேன். இந்த ட்விட்டருங்கிறது வந்து நான் ஒரு பேஜா ஓபன் பண்ணி விஎம்ஐல மட்டும் ஆட் ஆகி மட்டும்தான் இருந்தேன். மற்ற எதுவுமே நான் ஆக்டிவிட்டில நான் இல்லை. இப்போதான் நான் ஆக்டிவா இருக்கேன். ஆனா என்னோட புரிதல் வந்து நான் இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவங்களோட டிஎம்கே பத்தி தெரியும், இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு காரணமே ட்விட்டர் தான். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, ட்விட்டர் தான். ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவன் பொய்யான நரேட்டிவ் போட்டானா அடுத்த நிமிஷமே கீழே கமெண்ட்ல போய் பார்த்தோம்னா ரிப்ளை வருது, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலு. ஆனா இன்ஸ்டால ஒரு வீக்னஸ் சொல்றேன், ஒரு வீக்னஸ் சொல்றேன். இன்ஸ்டால வந்து நம்ம கமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ப்ரூஃப் எடுத்து போட முடியாது. ஆனா ட்விட்டர் அப்படி கிடையாது. ட்விட்டரும் அப்படிதான், இது ஃபேஸ்புக்கும் அப்படிதான். நியூஸ் சேனல்லே கவர் பண்ணிட்டாங்க, ரெட் பிக்ஸ் கவர் பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை. அது ஒரிஜினல் தான், எதுவுமே வந்து ஸ்கேம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மாரிதாஸ் தான் உளறிட்டு இருந்தாங்க, அதையும் போட்டு அடிச்சிட்டாங்க. இன்னொரு நியூஸ் சேனல் ரெட் பிக்ஸே எடுத்து போட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் வந்து போட்டாரு இன்னைக்கு, இல்ல இதெல்லாம் ஒரிஜினலா ஆர்கானிக்கா வந்த வியூஸ் தான், எதுவுமே இதெல்லாம் பண்ணல, ஃபேக் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல், இந்தியா ஃபுல்லா பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. ஏங்க பங்களாதேஷ்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா இவருக்கு? இந்த போட்டிருக்கேன் வீடியோ பாருங்க. நம்ம பசங்க இது இன்ஸ்டால எடுத்து போட்டதுதான், இன்ஸ்டால இருந்து எடுத்து போட்டதுதான், பாருங்க. நான் போட்டிருக்கிறேன் தரமான வீடியோ. அவங்க பேசினவங்க யாரெல்லாம் எங்க இருந்தெல்லாம் பேசியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க, எங்க இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. அதான் தோத்துக்கிட்டே இருக்கானுங்க இவங்க கொடுக்குற அந்த மொக்கையான செலிபிரிட்டிங்க. சும்மா அந்த ஸ்டேஜுக்கு போக முடியாது, கான்செப்ட். இந்த அறிவு வேணும், பேசிக் சென்ஸ். எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? தமிழ்நாட்டுல இருந்து மட்டும்
ஃபேமஸ் ஆனா அந்த இடத்துக்கு அதெல்லாம் விடுங்க, இல்ல அதெல்லாம் விடுங்க, அத கூட மன்னிச்சிடலாம் விடுங்க. ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, அவரோட பேஜ்ல இருக்க வியூஸையும் லைக்ஸையும் யார் யாரு எங்கெந்தெல்லாம் பேசியிருக்காங்கிறது எடுத்திருக்கா லைக் பண்ணிருக்காங்கிறதையும் ட்ராக் பண்றதுக்கு இவனுங்க என்ன அப்ப எங்கன்னா ஐடியா இல்ல அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்களா, அது என்ன சொல்லுவாங்க, ஹேக் பண்ணிட்டாங்களா? அந்த இண்டிவிஜுவல் பர்சனால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். இன்ஸ்டால பொறுத்தளவுல எவ்வளவு பெரிய ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றானுங்க. தளபதியால விடுங்க, மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண ஒரு முடியும். வியூஸ் இல்ல ஒரே நிமிஷங்க. ஒரு வியூஸ் போகும்போதே பாத்தீங்கன்னா அல்கோரிதம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேர் புது புது ஐடியெல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்கள ஷேர் ஆயிட்டு இருக்கோம். யார் யாரெல்லாம் அது ரிலேட்டடா பாத்துருக்காங்களோ, தளபதி அதான் போட்டோ வீடியோஸ் எல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கும்னு வைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அல்கோரிதம் ஒரு பேசிக் சென்ஸ். அதான் அது நிறைய லைக்ஸ் கூட அவனுங்களுக்கு தெரியுங்க. தெரியும். இல்ல அவனுங்களுக்கும் தெரியும். இல்ல இன்னொன்னு, இது ஃபேக்கோ ஒரிஜினலோ நாட்டுல 1000 பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இவனுக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூஸுக்குள்ளார கன்ஃபார்ம் பண்ணலாம். அவனுக்கு போட்டு அடிச்சாலே அது ஒரிஜினல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அடிச்சாலே இல்ல ஏங்க இவருக்கு அதான் சொல்றேன், இவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் இதுவே கம்மி தான். இவருக்கு பாப்புலாரிட்டிக்கு இது அதான் சொல்றேன். இங்க இருக்க பீகாரில இருந்து யூபிக்காரன்ல இருந்து ராஜஸ்தான்காரன்ல இருந்து எவனை கேட்டாலும் தளபதி விஜய் தான் சொல்லுவானுங்க. ஓகேங்களா? அந்த மனுஷன் பேரு தெரியாத ஆளே கிடையாது. எப்படா தெரியும்னு கேட்டா, இவங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி சேனல் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே பாத்தீங்கன்னா தளபதி இதெல்லாம் டப் பண்ணி எல்லா படமும் பாத்துருக்கீங்க. இல்ல இது நடக்காது. இருந்தாலும் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். என்னன்னா ஒருவேளை வந்து அண்ணனை வந்து இந்த மாதிரி வீக்கா எடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்காக அண்ணனே ஒரு வீடியோ போடுறாரு. இப்ப நான் யாரு அப்படிங்கறத நான் நிரூபிக்க வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துருச்சு. என்னோட ஃபேன் பேஸ் என்ன அப்படிங்கறத இவங்களுக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. நடக்காதுதான் எனக்கும் தெரியும். இல்ல நடக்கு தாண்டி அவர் பண்ண வேண்டிய விஷயமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. புரியுதா? அது வந்து அடுத்தடுத்து அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா நீங்க இதெல்லாம் குறை சொல்ற வாய் வந்து அது குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப இந்த விஷயம்னா இது இன்னும் ஒண்ணு தேடி சொல்லுவானுங்க. புரியுதா? நிறைய நாய்களை புது இந்த நாய்களை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நாய்கள் எல்லாம் புடிச்சு ஜேர்னலிஸ்ட் மணி வீடியோ பாத்தியா? ஜேர்னலிஸ்ட் மணி வீடியோ பாத்தியா? அவர் சொல்லுவாரு, அவர் ஒரே வார்த்தை தான், பஞ்சப்பாட்டு பாடுற மாதிரி ஒரே வார்த்தை, விஜய் ஒன்லி டிசப்டர் நோ விக்டர் அப்படின்பாரு. என்னடா விக்டர் டிசப்டர்? அவர் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அறிவாலை எல்சிஷன்கள், அறிவாலை எல்சிஷன் இல்ல விக்னேஷ் ப்ரோ. ஆக்சுவலா இங்க பாருங்க, இது எனக்கு இது பொறுப்பு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அறிவாலயத்தை டேக் போட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் யூடியூப் அதிகமா பார்ப்பேன். நீங்க சொன்னது ஒரு சில இதுல கரெக்ட் தான். நான் யூடியூப் முன்னாடி அதிகமா பார்ப்பேங்கிறதுனால எனக்கு இந்த எப்படி எல்லாம் யாராவது எப்படி பேசுவாங்கிறது தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே அறிவாலயத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப டீப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இது போட்டதுக்கு அப்புறம் தான் சரி வழி இல்ல, அடிக்கிறது டீசெண்டா அடிக்க வேண்டியதா போச்சு. உங்களுக்கு தான் தெரியுமா நான் ஸ்பேஸ் எல்லாம் போடுவேன். தெரியும். என்ன பண்றது? டீசன்ட் அப்ரோச் சொல்லுங்க. ஆனா டீசன்ட் அப்ரோச்னு சொல்லிட்டாரு. அது இல்லாம நமக்கு வேலைகள் இவங்களை அடிக்கிறது தான் நமக்கு வேலையா? போற போக்குல போ நாய் அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்களா? விட்றாடி டேய், இவன்ல விட்றா, நாள் பூரா இவன்கிட்ட தான். அதான் சொல்றேன், தூங்குனா கூட சரி, எஞ்சா சரி, ஃபுல்லா இவன்கிட்ட. அலெக்ஸ் கேக்குதா? சரி, சுற்றுப்பயணம் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஐடியா இருக்கா? செப்டம்பர் 2 இல்லைங்க அபிஷியலி வரும். ஓகேங்களா? நம்மளா பாத்தீங்கன்னா பொதுவா சொன்னா செப்டம்பர் 2 அந்த மாதிரி இருக்கும். ஓ எண்டு. ஓகே, அதான் கேட்டேன். ரஃபா தெரிஞ்ச போதும். இன்னும் டைம் இருக்கு, பாப்போம். அவ்வளவு நாள் இல்ல, அதான் இன்னொரு டெய்லியும் டக்கு டக்குன்னு போகுது, பாப்போம். அதுக்குள்ள மதுரை அலெக்ஸ் செப்டம்பர் எண்டுன்ட்டியா? கீழே அந்தனக்கு எண்டுன்னு வரும். நாளைக்கு ஒரு வீடியோ இதாச்சு.
நான் கேள்விப்பட்ட தகவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு வச்சிரும். இல்ல செப்டம்பர் எண்டுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து உண்மையில இல்ல ப்ரோ, அதாவது இல்ல அது எந்த இல்லடா அளவுக்கு ட்விட்டர்ல விஜய். இல்ல ஃபேன் ஃபைட்ல டாக் போடுறதுல எத்தனை பேங்க வீடியோல சொல்லுவான் எச்சகல் இன்டென்ட் இல்ல போயத்தகார நாய். இவன் டவுட் ப்ரோ, பீஸா சாப்பிடுறானா இல்ல எனக்கு புரியல. அலெக்ஸ் நீ சொல்றது யாருன்னு எனக்கு பச்சையா தெரியுது. ஏய் அந்தனண்டா, வலைபேச்சு அந்தனண்டா. அந்தனம் மட்டும் கிடையாது. நாம் தமிழர்ல ஒருத்தன் வந்துட்டு புதுசா அண்ணன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் பத்தியா, அவரே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் பத்தியா. ஒரே ஒரு நிமிஷம். யார் அவன் நாம் தமிழரு? அதே ஒரு செத்து போன கட்சி. ஓகேவா? இல்ல அவனும் நேத்து டேக் ஓட்டணும்ல, அதை சொல்லி பேசிருக்கான். அந்த வீடியோ கூட நான் எடுத்து இல்ல முதல்ல அவன் வீடியோ எல்லாம் யாரு பாக்குறது? நீங்க தானா போய் கோட் பண்ணி அந்த நாய் எல்லாம் பெரிய ஆளாக்கி வைப்பீங்க. அது செத்து போன கட்சி, அதை விட்டுருங்க. புரியுதா? அதெல்லாம் இது பண்ணுவீங்க. என்ன நீங்க விக்னேஷ் ப்ரோ, இங்க பாருங்க, தமிழ் தேசத்தை காப்பாத்த போறேன்னு வந்தவரை போய் செத்து போன கட்சின்னு சொல்றீங்க. தமிழ் தேசியத்தை சாவடிச்சதே அவனதான்டா. தமிழ் உணர்வு ஜாதி உணர்வும் மாத்தி விட்டதே அவனதான். அவனுக்கிட்ட இல்ல விக்னேஸ்வரன் அந்த கட்சியை தானே சொன்னாரு. இல்ல அவனுங்களோட டான்சர் எந்த அளவுக்குன்னா, அவனுக்கு வந்து சுயசாதி பெருமை பேசி, அதாவது தமிழர் தாண்டி சுயசாதி பெருமை பேசி தேவேந்திர குல சொல்றேன் கேள்றா, தேவேந்திர குல வெள்ளாளர்கள் இருக்காங்கல்ல, அதுல வந்து எவ்வளவு பேர் பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்க கோட்டா வேணாம், எங்களை வந்து வேற இதுல இருந்தது எம்பிசில சேர்த்து விடுங்க, இது பண்ணுங்க, நாங்க ராஜ பரம்பரை அந்த மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நிறைய பேர் அது அவங்க இது என்ன சொல்றது, சமூகத்துக்காரங்களே நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா, நீங்க ஒருத்தன் ஜாதி வெறியை தூண்டி விட்டுருங்க. ஓகேவா? ராஜராஜ சோழன் ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்துல கேபிடலாம் அந்த ஜனங்களுக்கு போய் சேர வேண்டிய நியாயமான அந்த என்ன சொல்றது, அந்த சலுகைகளோ, அந்த சலுகை இல்ல, அந்த உரிமைகள். போதும் ப்ரோ, ஒரு நிமிஷம் பேசிட்டீங்க, அது போதும், அவ்வளவுதான், கரெக்டா இருக்கு. வேற அடுத்து என்ன பேசலாம்? அந்த லெட்டர் பேட் பிஜேபி பத்தி ஏதாவது பேசுங்க. எல்லாத்தையும் ஏன்டா எல்லா தட்லயும் வாய கேது. ஏன்டா அது எங்க அப்பா அப்படிதான் என்கிட்ட சொன்னாரு, முன்னாடி எல்லாம் லெட்டர் பேட்ல கூட எழுத மாட்டாங்கடா தம்பி அந்த கட்சி. சொன்னவர் யாருன்னு பார்த்தா திமுக காரரு. ஏன்டா கலைஞர் தானே கூட்டு வந்தாரு. திமுக காரரா இருந்தாலும் அவர் உண்மையை சொல்லியிருக்காருல. என்னது அது கலைஞர் தான் கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி. அதுவும் இப்ப அந்த 4 வருஷத்துல அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இத பத்தி உங்களோட எப்படி? எந்த 4 வருஷத்துல? இந்த 4 வருஷத்துல எது பிஜேபியா? ஆமா ஆமா அதான்டா சொல்றேன். 2019 வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து தலைமை இல்லைன்னு உருட்டிட்டு இருந்தாங்க பத்தியா. இதுல என்னது ஏடிஎம்கேலையும் தலைமை இல்லை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஜேபிலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த 2017 18 பாத்தீங்கன்னா இவங்க தான் யார், பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி தான் பாத்தீங்கன்னா இது ஆளுங்கட்சியை டேக் ஓவர் பண்ணிருந்துச்சு. ஓகே, ஏடிஎம்கேவிய அப்போ வந்து ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை. அப்பதான் பாத்தீங்கன்னா இவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லி. யாரு? ரஜினி சாரை வந்து இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் நன்றி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் சரியில்லை, அடிக்கடி பாத்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வருது உறுதி அது இதுன்னு போட்டிருந்தாரு. ஐயோ இவரு டம்மிடான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ இந்துத்துவா இருக்கும்ல, ஓகேவா, சீஃப் செக்ரட்டரியேட்டு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இவங்க என்ன சொல்றது, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த பிராமின் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ரைட் விங் ஐடியாலஜி பீப்புள் தான் அவங்களோட ஒரு இது பேர்னது ஒரு மீட்டிங்ல தான் ஒரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யார் இந்த யூடியூப் ரூட்டர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரவண்டி, இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த டைம் எக்ஸ்போஸ் பண்றாங்க நீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இவர் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு கொண்டு வராரு, இவர் எப்படி ஃபேமஸ் ஆவார்னு பார்த்தா கடைசியா இவங்கெல்லாம் பேசியே ஃபேமஸ் ஆகுறாங்க. யார்? டிஎம்கே ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவரை பத்தி பேசி டெய்லியும் அவரை பத்தி ஆப்போசிட்டா போட்டே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு அண்ணாமலை வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த கரெக்டா எனக்கு தெரிஞ்ச அந்த 21 எலெக்ஷன் வந்து டிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஓகேவா, டிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம்
எடப்பாடிக்கு வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த என்ன சொல்றது, கொடநாடு கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஆஹ் நிறைய விஷயங்கள்ல வந்து அவரால் வாய் திறக்க முடியல. அவர் ஆளுங்கட்சியா இருக்கும்போதே வாய் திறக்க முடியல. ஒரு எதிர்கட்சியா எங்க இருந்து வாய் திறக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் வாய் மூடிட்டு இருந்தாரு. அந்த டைம் யூஸ் பண்ணி டிஎம்கே பண்ற தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தப்புக்கெல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பிஜேபி தான். ஆனா இவர் என்னமோ நல்ல ஒரு மாதிரியும் நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, இவர் வந்து சுட்டி காட்டுறது, இவர் வந்து டெய்லி பேட்டி கொடுக்குது. இந்த மீடியா அட்டென்ஷன் இருந்துச்சு பாத்தியா, சீமான் பண்ண அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டெய்லியும் பண்ண ஆரம்பிச்சாரு. டெய்லியும் போய் பேட்டி கொடுக்குறது, டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எழுப்பி கேள்விக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வளர்ந்துட்டாரு வளர்ந்துட்டாருன்னு சொல்லி ஃபேக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லி சொல்லியே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வளர்ந்த மாதிரி ஒரு பிம்பத்தை ப்ரோ ஏற்படுத்தி அது நீங்க வேற மக்கள் இல்ல, மனசுல பார்த்தீங்கன்னா எங்க புகுத்துனாங்க. எங்க வீட்லயே வந்துட்டு இவன் நல்லா பேசுறான், நாங்க எனக்கு சுருணை சோறு மாதிரி. நல்லா பேசுறாங்கன்னு யார் சொன்னதுன்னா, ம். அதுவும் இல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அது மீடியா அது நரேஷன் ஏன்னு தான். அது ஏன்னு கேட்டா அவன் ஐபிஎஸ் தான். ம் ம்ஹும். ம். ம். விக்னேஷ் ப்ரோ, ம். ஒரு டவுட் அப்ப ப்ரோ. வீட்ல சொல்லுங்க இல்ல ப்ரோ. உங்க விக்னேஷ் ப்ரோ வீட்லயே ஸ்லீப்பர் செல்ஸ் கேக்குதா? இருக்காங்க. ஓ எங்க சொல்லு. வீட்லயே ஏடிஎம்கே கேளுங்க முன்னாடியா அதான் பிஜேபி எல்லாம் ப்ரோ செருப்பால் அடிப்பாங்க எங்க வீட்லயே. ப்ரோ ம். ப்ரோ சொல்லுங்க என்னன்னா, ப்ரோ. இப்போ இந்த ஃபேக் நியூஸ், ஃபேக்கா ஒரு வந்த போக்குல ஏதாவது சும்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற இந்த மீடியா, அதுக்கப்புறம் வேற இந்த மீடியா பீப்புள்ஸ், இவங்க மேல எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஏதாவது கேஸ் ஃபேக் நியூஸ் கேஸ் எவனாச்சும் ஒருத்தன் வேணா கேஸ் போடலாங்க. எத்தனை பேருக்கு மேல கேஸ் போடணும்? மொத்த அசோசியேஷனே பாத்தீங்கன்னா அவனு பெண் மீடியா கண்டர்ல தாங்க இருக்கானுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணி இல்ல ப்ரோ, அதுதான் இது. ஏன் சும்மா இப்ப ஒரு ஒரு ஃபார் இல்ல இல்ல ப்ரோ ஃபார் இதுல எக்ஸாம்பிள் ஒரு நான் ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. ஆனா அந்த ஆப்ஷன் நம்ம பவர்ல இருந்தா தான் பண்ண ஒரு முடியும். என்னன்னா ஒரு ஊடக அவங்கள தர்மமே இல்லையா? வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். ஆஹ் இது ஒரு அளவுக்கு மேல வந்து ஊடகத்துறை வந்து தவறான இதை வந்து விவாதங்களையும் அதே மாதிரி பொருளிகளையும் உருவாக்கும் போது வந்து அவங்களோட இதை வந்து பேட்டர்னை வந்து இது பண்ணிடலாம், ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது முன்னாடி இந்த இது பண்ணாங்க இல்ல பாத்தீங்களா ப்ரோ, இது வந்து நம்மளோட பிஜேபி, அதை இது பண்ணலாம். ரூல்ஸா பிராக்டிக்கலா என்ன இருக்கு ப்ரோ? இது இதோட இது இல்ல ஒரே நிமிஷங்க. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம தாங்க நம்ம கேடா சார்னு நம்ம பீப்புள் வாரியர்ஸ் வந்து கொண்டு போய் இதை வந்து ஜனங்கிட்ட பொதுமக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும். இதை தவிர்த்து வேற வழி கிடையாதுங்க. அதாவது இந்த 100 வருஷத்துல ஓகேங்களா, மீடியா அதாவது பாத்தீங்கன்னா அச்சு ஊடகம் இருக்கு, எழுத்து ஊடகம் இதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமா கேவலமா எப்பயுமே இருந்தது இல்லைங்க. எப்பயுமே எந்த காலத்துலயுமே. ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க 91 to 96 அந்த டைம்ல இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நக்கீரன்லாம் பாத்தீங்கன்னா அது பக்கா டிஎம்கே நினைக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல எக்ஸ்போஸ் பண்ணும். அதை தாண்டி உங்களுக்கு வந்து ராஜ் டிவி மாதிரி ஒரு சில சேனல்ஸும் பாத்தீங்கன்னா ராஜ் நியூஸா இருக்கட்டும், அந்த ராஜ் டிவியா இருக்கட்டும், நிறைய சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி பண்ற இதையும் பாத்தீங்கன்னா சுட்டி காட்டிட்டு ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு தான் இருக்க செஞ்சாங்க. ஓகேங்களா. ஆனா இல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து அடிமையா போனது இது 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 வரலாற்றிலே பாத்தீங்கன்னா தமிழக வரலாற்றிலேயே வாட்டி. அதாவது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு வந்து சொம்படிப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் எடுத்து போட்டு வந்தாரு. அது த்ரெட் மாதிரி போட்டு வச்சிருந்தாரு. அந்த நியூஸ் 24/7 தமிழ் இருக்கு பாத்தீங்களா, அவன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்ட அவ்வளவு ஃபேக் நியூஸையும் பாத்தீங்கன்னா ஃபேக்குன்னு எல்லாமே நிறைய ஃபேக் நியூஸ். கிட்டத்தட்ட அதுவே 20-25 நியூஸ் தாண்டுது. நம்ம சரி இந்த இங்க பாருங்க, இத நம்ம இல்லங்க, நம்ம மிஞ்சி மிஞ்சி போனா என்னங்க கேஸ் கொடுக்க போறான். கோர்ட் யார் கையில எங்க இருக்கு இன்னைக்கு? அவங்ககிட்டதான் இருக்கு. ஆஹ் அப்படியே யாராச்சும் ஒரு ஜட்ஜி ஓகேங்களா, நேர்மையான ஒரு ஜட்ஜி வந்து கேஸ் கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நியூஸையும் பாத்தீங்கன்னா வெளில கொண்டு வரது யாருங்க? இந்த மீடியா தானே கொண்டு வரணும். இது இதுக்கு ஒரே தீர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த மேன் பவர் தாங்க. ஜனம் கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணுங்க. இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி ஒண்ணுங்க. இல்ல இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்மளே பார்க்கும்போது சில எடிட் இதெல்லாம் நமக்கே புரியுது, நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இவ்வளவு பெரிய மீடியா உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியல. ஒரு கொஞ்சமா ஃபேக்ட் செக் செய்யாம ஏன் இப்படி ஒரு நியூஸ் அப்படியே அப்பன்னமா அப்படியே இது பண்ணி விட்டுறானுங்க. இல்லைங்க பிரதர், இங்க பிரச்சனை என்ன தெரியுங்களா? இங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த ட்விட்டர் யூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட வே ஆஃப் திங்கிங் வேற மாதிரி இருக்கும். இன்னொன்று இந்த ஃபேஸ்புக் சாரி ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பேர் என்னது, இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றவங்க, இவங்களோட ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு இன்ஸ்டால இது பண்றவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்பயே கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மூவி கூட கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க.
இவனுங்க வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூலிலியோ அடிச்சிருச்சு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தளபதி ரெக்கார்ட்லாம் இதாகிடுச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு என்னென்னமோ பாத்தீங்கன்னா அன்னைக்கு காசுக்கு வந்து இவனுக்கு என்னென்னமோ போடலாம். ஆனா இங்க ட்விட்டர்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அப் டு டேட் வந்து அப்கிரேட்டா இருப்பாங்க. நாட் ஒன்லி சினிமா, பொலிட்டிக்கலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். நேத்து அவர் என்ன பேசுறாரு, இன்னைக்கு அவர் என்ன பேசுனாருன்னு சொல்லிட்டு, இதுதான் இந்த யூசர்ஸ். ஆனா இந்த யூசருக்கும் உங்களுக்கு வந்து அந்த பாமர மக்களுக்காக பாத்தீங்களா, அவங்களுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லணும்னாலே பாத்தீங்கன்னா நீங்க பேசிக்ல இருந்து சொல்லி ஆகணும், அப்பதான் அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு தம்பி ஒருத்தவன், ஓகேங்களா, விழுப்புரத்துல 50K ஐடி வச்சிருக்கான், அதாவது இன்ஸ்டாகிராம்ல. அவங்க கிட்ட ட்விட்டர் பத்தி சொல்றது, நான் ட்விட்டர்லாம் பெரிய ஆளுங்க யூஸ் பண்றான்றான். டேய், நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ற, நீ இது பண்றான்ற, இல்லண்ணா அதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் இவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அபிஷியல் ஆளுங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதெல்லாம் நமக்கு ரீச் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸாவே பாத்தீங்கன்னா இதுவா தான் நிற்கிறாங்க. என்ன சொல்றது, ட்விட்டர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதுன்ற மாதிரி. ஆனா இங்கதான் வந்து நம்ம எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு என்ன சொல்றது, ஒரு யூடியூப் சேனலுக்கு நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை தவிர இதை தாண்டி இது வந்து வெளியில் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இது போகும். நம்ம தான் இதை வந்து கொஞ்சம் பேசிக்கா நம்ம எடுத்துட்டு போகணும். இல்ல இதுதாங்க ஒரே தீர்வு. ப்ரோ, இப்ப நம்ம எடுத்துட்டு போனாலும் அவங்க ம். மீடியா பெரிய ஒரு சேனல் டெய்லி இப்ப நியூஸ் 24/7 ஓடிட்டே இருக்கு, அப்படியே போட்டுட்டே ம். போயிட்டே இருக்கா. மக்கள் இப்ப ம். போடும்போது அதுதானே பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லட்டுங்களா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா. அதாவது ஏசியாலேயே பெரிய சேனல் வந்து அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி. ஓகேங்களா, எப்ப 90ஸ்லயே பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச டைம்லயே பாத்தீங்கன்னா சன் டிவி சன் டிவின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கேபிள் டிவின்னு, அதாவது வீட்ல வந்து இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்கிறது சன் டிவி கனெக்ஷன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதுதான் பிரைமரி சேனல் நினைக்கலாம். இன்னொன்னு சன் டிவில எது போட்டாலும் உண்மை. ஓகேங்களா, அது இது அது என்னது 8 மணி ஸ்லாட்டு, அப்பெல்லாம் 8 மணின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த 8 மணி ஸ்லாட்ல எது போட்டாலும் உண்மை, அப்படித்தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அதெல்லாம் மீறி தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்னோண்டு ஜெயா டிவி மொக்க சேனலை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் சமாளிச்சு இவங்க எல்லாரையும் இது பண்ணி வந்தாங்க. ஓகேங்களா, நம்ம கிட்ட என்ன மீடியம் இருக்குன்றது முக்கியம் இல்லை. இவனுகிட்ட பார்த்தீங்கன்னா அதான் சொல்றேன், வேர்ல்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா இதா இருந்துச்சு சேனல். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று பெஞ்ச் மார்க் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, அவங்க வந்து இது பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இருக்கிறத வச்சு அதாவது நான் இதை நார்மலைஸ் பண்றேன்னு பார்க்க நினைக்காதீங்க. இவனுகிட்ட இருக்க எல்லா பவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ் பண்ணிட்டானுங்க. புரியுதுங்களா, மீடியா கை இது கைக்கு என்ன சொல்றது, எல்லா மீடியா கையில போட்டுக்கிறது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றது, நான் கொடுக்குற நியூஸை தான் நீங்க போடணுன்றது. புரியுதுங்களா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ் இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் பார்த்தீங்கன்னா பே பண்றது இது பண்றது. ஸோ இது எல்லாமே அவங்களால என்னென்ன முடியுமோ எல்லாமே வேலைக்கு வாங்கிட்டானே எல்லாமே இது பண்றது. இதை தாண்டி தான் இன்னைக்கு நம்ம நிக்கிறோம். புரியுதுங்களா, எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே தவிர வேற வேற யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, இது அவங்க எல்லாம் எதிர்த்தெல்லாம் நின்று இருக்கவே முடியாது. இன்னைக்கும் சொல்றேன், இந்த இது இந்த இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்றதுக்கு ஒரே காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி விடுறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவனும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, அதுவே பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ நம்ம வந்து இன்னும் நம்மளோட ஒரு இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னா, இதை நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க பொதுமக்கள் கிட்ட நீங்க எடுத்துட்டு போய் சேருங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எவன் நல்லவன் எவன் கெட்டவன் சொல்லிட்டு இது பண்ணுங்க. இன்னொன்னு நம்மளோட அபிஷியல் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, என்ன சொல்றது, நம்மளோட நிர்வாகிகள், அதாவது தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க பாத்தீங்களா, இப்ப ராஜ்மோகன் அண்ணாவா இருக்கட்டும், இல்லை இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிடிஆர் அண்ணா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேசி நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க நிறைய வந்து பொதுமக்கள் கிட்ட போய் நீங்க சேருங்க. அதுதான் அது. அந்த மாதிரி இது பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி ரீதியாவும் பாத்தீங்கன்னா இதாகும். இன்னொன்னு அவங்களே நிறைய சொல்லுவாங்க என்னன்னா இவங்க எந்தெந்த அளவுக்கு ஃபேக்காவும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நரேட்டிவ் எல்லாம் செட் பண்றாங்க விக்னேஷ் மீடியா. ப்ரோ, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க பேசும்போது. பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன், ஃபேமிலிட்ட கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நம்ம தான் பொதுமக்களே. நம்ம பொது பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் நம்ம பொலிட்டிக்கல் பவர்ல இல்ல இல்லைன்னா ப்ரோ, இப்ப ஃபேமிலிட்டா நம்ம வீட்டுல சொல்லிக்கலாம், இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு, அதை நம்ம இது ஃபேக் நியூஸ் நம்ம நரேட் பண்ணிக்கலாம். பொதுமக்கள் தான் ப்ரோ, அங்கதான் நம்ம இதை கொண்டு போகணும். உண்மைதான், இங்கிலீஷ் ப்ரோ சொன்னதான் கரெக்ட். வீட்டுல என்ன நம்மளே சொல்லிக்கலாம் அந்த விஷயத்த.
இப்போ ஒரு நாள் எந்த பொதுமக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும்? இப்ப சொல்லுங்க. நம்ம கிட்ட மீடியா இல்லடா, பவரும் இல்ல. உன் ஏரியாலயே பார்த்தீங்கன்னா என்ன பாசிபிலிட்டி அதை இருக்கு? என்னடா இப்போ மக்கள் எப்படி நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க ஏன்டா இருக்குல்ல. உங்ககிட்ட யாருமே கேள்வி கேட்கறது இல்லடா. எல்லார்கிட்டையும் கேட்பாங்கடா, என்னப்பா இது அது என்னது, அடுத்து என்ன மூவ் பண்ண போறாரு, அடுத்து என்ன மாநாடு, அந்த மாதிரிலாம் கேக்குறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, நீ ஜென்ரலா பேசினாலே போதும். நீ வந்து அவங்க கிட்ட வந்து பொலிட்டிக்கலா அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் தேவையில்ல. bro, அந்த அந்த விஷயம் மாதிரிலாம் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்றாங்க, புரியுதா? ஒண்ணும் இல்ல, ஒரு மளிகை கடைன்னாச்சு கேட்பாரு, ஒரு பேப்பர் போடுறான்னு கேட்பாரு, புரியுதா? அவங்களா கேட்பாங்க நம்ம கிட்ட, நம்மளா போய் எதுவும் பேச தேவையில்ல. அவங்களாவே சொல்லுவாங்க, என்னப்பா இந்த மாநாடுலாம் நல்லா இதாச்சு போலன்னு. ஆனா பாரு, இது அது என்னது, போன வாட்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் தண்ணி வரல, குடிக்கிறதுலாம் தண்ணி இல்லை, இது நியூஸ் சேனல் எல்லாம் போட்டாங்க, அந்த மாதிரிலாம் கேட்கறாங்க, இது பண்றாங்கன்னா. ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க, புரியுதா? இந்த மாதிரி நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இந்த மாதிரி அங்க மாநாட்டில் கடந்துக்கணுங்களே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தாங்க. இங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணிக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே ஆர்கனைஸ்டா தான் நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் அந்த பர்சன் அவங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு ஒண்ணு இருக்கும், யோசிக்கிற தன்மை இருக்கும். எல்லாரையும் நீ ஜனங்களை வந்து எப்பயும் பிளேம் பண்ணாதடா, புரியுதா? அவங்களுக்கு கிடைக்கிறதே பார்த்தனீங்க. இப்போ யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கடை வச்சிருக்கவங்களோ, இல்ல ஒரு ஒர்க் பண்றவங்களோ, இல்ல கால்ல இருந்து இது என்ன சொல்ற பிசினஸ் யாரா இருந்தாலும், சின்ன சின்னதா காய்கறி கடையில இருந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான், புரியுதா? அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்களா, இன்னொன்னு பொலிட்டிக்கல் பார்ப்பாங்களான்னா, அவங்க ஆல்ரெடி வந்து பொலிட்டிக்கலாவே நிறைய டேமேஜ் ஆயிருக்காங்க. கரண்ட் பில்லு, அது இது விலைவாசி ஏற்றம், லொட்டுலோசுக்குன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து என்ன சொல்றது, அவங்க அதான் சொல்றேனே, நல்ல தலைவன் வருவானான்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களே ஏமாந்து போயிருக்காங்க. இதுல நம்ம தளபதி வந்து பொலிட்டிக்கலா வந்ததுக்கு அப்புறம் இவர் பண்ற நிறைய விஷயங்களை வந்து இங்க மீடியா வந்து ஹிடன் பண்ணுது. சோ அவங்க வந்து பொலிட்டிக்கலாவும் அவங்க வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. சோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான், புரியுதா? போவாங்க, அவங்க என்டர்டைன்மெண்டா நாலு விஷயத்த பார்ப்பாங்க. ஒரு விஷயம் புடிச்சு தூங்குறாங்க விக்னேஸ்வரன். இதை உடைக்கணும் கண்டிப்பா. என்னன்னு அண்ணன் இறங்கினோன்னு ஃபர்ஸ்ட் உடைக்கிறது அதுவா தான் இருக்கும். என்னது அண்ணன் வந்து எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அரசியல் விட்டு போக மாட்டாரு. அந்த ஒரு விஷயம் நரேட்டிவ் வந்து நான் எல்லா நியூஸ் சேனல்லையும் பாக்குறேன், எல்லா மீடியாலையும் பாக்குறேன், எல்லா டிபேட் ஷோலையும் பாக்குறேன். அவர் வந்து இருக்க மாட்டாரு. அவர் வந்து பார்த்துட்டு ஒருவேளை சரியில்லைன்னா சினிமா நடிக்க போயிருவாரு. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கோடி ரூபாய் பணத்தை விட்டுட்டு வந்துட்டாரு. இங்க எம்ஜிஆர் உங்களை நம்பி வந்திருக்காரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் பாக்கியராஜ், டி ராஜேந்தர், புரியுதா? நிறைய பேர் கட்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஆரம்பிச்ச கட்சியில வந்து பயணிச்சு வந்திருக்காங்க. நெப்போலியன்ல இருந்து, சரத்குமார்ல இருந்து, புரியுதா? இவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த இமேஜ் டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா நம்ம நடிகனா இருந்தா போது, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். இந்த விஷயத்துல அண்ணன் சொன்னது கரெக்ட் தான். ஒரு நல்ல தலைவனை தோக்கடிச்சது வந்து நடிகர் கிடையாது, அரசியல்வாதி. இது டாபிக் மாதிரி என்ன விஷயம்னா, இப்ப அதாவது ஒரு ஒரு உச்ச நடிகர், புரியுதா? ஒரு ஒரு நம்பர் 1 டாப் அவர் தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, 250 கோடி ரூபாய் சேலரி வாங்கிட்டவரு. இனிமே இதெல்லாம் இது வேணாம், நான் மக்கள் இதுக்கெல்லாம் எவனாவது போட்டிக்கு வந்தானா செருப்பால தான் அடிப்பேன், உண்மையில சொல்றேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி போறாருன்றப்ப இந்த ஒரு வார்த்தையே பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. சர்க்கார் படத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த ஒரு இது ஒண்ணு இருக்கும் பாத்தியா, 1200 கோடி என்னமோ சம்பளத்தை தூக்கி போட்டு வராரு, ஜனங்களுக்காக வராருன்னு சொல்லிட்டு, அதோட இம்பாக்டே பாத்தீங்கன்னா பயங்கரமா இதுவா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த அந்த கேட்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தூக்கி போட்டு வரும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா ஒரு நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்கன்னா, இல்ல அவர் திரும்ப வருவாரு, அவர் நடிப்பாரு, அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, புரியுதா? இவர் எந்த ஒரு விஷயத்துக்காக இவர் வராரோ அதையே கிடையாதுன்னு சொல்லிட்டு, புரியுது? அதுதான் இவனை செட் பண்ண பாப்பானுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளவியல் ரீதியா இத வந்து மாத்தணும். இல்ல இத வந்து கண்டிப்பா மாத்தி ஆகணும். இது ஒவ்வொருத்தவங்களோட கையில தான் இருக்கு. நானா என் வீட்டுல தெளிவா சொல்லிட்டேன். நீங்க வந்து வேலையா இருக்கிறீங்க, ஃப்ரீயா இருக்கும்போது நியூஸ் பாப்பீங்க, யூடியூப் பாப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே விஜய் ஃபாலோவர். அவரை பத்தி எனக்கு தெளிவா தெரியும். ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாரு. இதுல என்ன பின்விளைவுகள் இருக்கும், இதுல இது சரியா இருக்குமா, அது சரியா இருக்குமான்னு யோசிப்பாரு.
ஆனா ஒரு முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு அதை விஷயம்டா எவ்வளவோ ஒரு தடங்கள் வந்தாலும் விஷயம்டா பின்வாங்க மாட்டாருன்னு சொல்லி. இல்லடா, நீ வந்து இந்த எலிவேஷன் கூட இது கூட பாத்தீங்கன்னா தளபதியை பத்தி அவங்களுக்கு தெரியும்டா மோஸ்ட்லி. ஓகேவா, என்னதான் நரேட்டிவ் செட் பண்ணலாம். ஆனா இதுல விஷயம் முக்கியமான பயம் இருக்கு இருடா ப்ரோ, இருடா விட்டுட்டு போயிட்டாங்கல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தான், இருடா நீங்க சொன்னது ஒரு விஷயத்துல இத கரெக்ட் இத தான். இத பயம் இருக்கு ப்ரோ. இல்ல இதை தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் இங்க நடக்குது பத்தி. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வர்றாரு. ஓகேவா, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசு பள்ளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இடையில வந்து நிறைய மூடுற கண்டிஷன்ல இதுவா இருக்கு. விக்னேஷ் ப்ரோ நீங்க வேற பக்கம் போறீங்க, இல்ல அது இதையே சொல்லுங்களேன். இப்ப அதுதான்டா. இல்ல நான் இத இந்த சினிமா சொல்லிடுறேன். இல்லடா இந்த சினிமா இல்ல நான் இத சொல்லிடுறேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஓகேவா, பசங்களுக்கு புழு பூத்த அரிசி, இன்னும் ஒண்ணு கெட்டு போன புழு இருக்கிற முட்டை, அது இல்லாத பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடும்போது கூரை இடிஞ்சு விழுது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பச்சை குழந்தைங்களே அங்க நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து பொதுமக்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கண்டிப்பா தெரியாது. நியூஸ் சேனல்ல வருது நீங்க, ஆனா அது வந்து துண்டு செய்தியா வரும், யூடியூப்ல வரும். பத்தோட பத்தோட 11 100ல ஒரு செய்தியா வரும். ஓகேவா, 100 செய்தி வருதுன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைம் டைம் இல்லாத பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பேருக்குன்னு ஒண்ணு போட்டு விடுவாங்க. அது அதுவும் 2 பூசி நாள் பேசுறாங்க, 3 நாள் பேசுறாங்க, அடுத்த நாள் வந்து நம்ம வேலையை பார்ப்போம்னு கடந்து போயிடுறாங்கல்ல. அதுதான் இவங்களுக்கு இருக்கிற வந்து பொலிட்டிக்கல் லாபமே. இல்லடா, அடுத்தடுத்து நிறைய வருது. ஓகேவா, இப்ப என்னன்னா ஒரு நியூஸ் இருக்கும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்றது, அங்கிள் வந்து பீகார்ல போய் கண்டென்ட் கொடுத்துருக்காருன்னா இது ட்ரோல் மெட்டீரியல். ஓகேவா, இதை வந்து ட்ரோல் ஆக்குறது வந்து சோசியல் மீடியால ஆக்குறோம், அதோட இது பண்றோம்னா அது வந்து வேற. ஆனா இவங்க பண்ற இந்த ஊழல் இன்னொன்னு மக்கள் விரோதமா நிறைய பண்றாங்க பத்தியா. சோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அண்ணனை நேர்ல கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா இவங்க டெய்லியும் கொடுக்குறாங்க. ஓகேவா, கண்டென்ட்னா இந்த இது ட்ரோல் மட்டும் கிடையாது, அப்படி பாக்காதீங்க விக்னேஷ் ப்ரோ. ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தை ஆளுற முதலமைச்சர் இல்ல ஒரு பேப்பரை பார்த்து இல்ல ஒரே படிக்கிறாரு அப்படின்னா நிமிஷம். இதுனா ஒரு தெளிவுகள் இல்ல இருக்கணும். இதுன்னா மக்களுக்கு என்ன தெரியாதா என்ன? போன வாட்டியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது இதுன்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ஆட்டோக்கு தீ வச்சது, 8 வழி சாலை, எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா அதுக்கு பயந்துதான் பாத்தீங்கன்னா இங்கேயே ஓட்டு போட்டாங்க. இதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா போன வாட்டி கூட்டணி இல்லைன்னா ஒரு 6% என்னமோ பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸஸா வாங்கினாங்க. வேற என்ன வாங்கினாங்க? அப்புறம் அப்படின்னு திமுக இன்னொரு விஷயம் இருக்கு. நம்பல. சேவா வந்து கை தூக்குறாரு ஒன்று சொன்னா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ப இந்த சரி சரி பயமுறுத்துறாங்க சரி, தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் மக்களோட பயமே. அவங்களால டிஃபன் பண்ண முடியல, நம்ம வந்து ஒரு நம்பி வந்து அடுத்த நம்ம சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவுதான் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவங்க டிஃபன் பண்ணி இருந்திருக்கணும், கண்டிப்பா வந்து இருந்திருக்கணும். ஆனா வந்து அவங்க கட்சியை கழிச்சு போயிடுறாங்க. உதாரணத்துக்கு டி ராஜேந்திரர் இருக்காரு, அதுக்கு முன்னாடி அவர் பேர், அந்த நடிகர் பேர் தெரியல. இப்ப வந்து சரத்குமார், கமலை ரொம்ப நம்பினாங்க, அவருக்கெல்லாம் வந்த ஓட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பலாம். ஒரு இடத்துல. இல்ல சரி, ஓகே, விடுங்க, நான் உண்மையா சொல்றேன். சொல்றேன்டா. இப்ப சீமான் இப்ப சீமான் வாங்கின ஓட்டே பாத்தீங்கன்னா 36 லட்சம், 8.2% சொல்லுவாங்க. புரியுதா? அதுவே ஏன் வந்துச்சுன்னா எம்பி எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை, அதாவது பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கட்சிங்க எல்லாம் இருக்கு பத்தியா, இந்த பாமக மாதிரி கட்சிங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வாழ்வுரிமை மாதிரி கட்சிங்க, இன்னொன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் போட்டியிடாது. அவங்க எல்லாம் சப்போர்ட்டிவா போய் நின்றுவாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, சீமான் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பேருக்குன்னு நம்ம நிப்போன்ற மாதிரி எல்லா இதுலயும் நின்றுவோம். ஏன் இவ்வளவு தரையும் இடைத்தேர்தல் வந்துச்சு இதுல ஈரோட்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது, ஏடிஎம்கே நிக்கல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா மத்த கட்சி யாருமே நிக்கல. அது வந்து பிஜேபி விசஸ் இது என்டிகே அந்த மாதிரிதான் வந்துச்சு. சோ நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதனால அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளா நின்னு அந்த அந்த இதுல வந்து ஓட்டு வாங்கிட்டு போவானுங்க. ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இதுதான், அந்த பயத்தை விதைச்சிருக்காங்க தெரியுமா, அந்த பயத்தை அறுத்து எறியணும், அவ்வளவுதான். நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸோட வேலை என்னன்னா மக்கள் மனசுல ஒரு பயத்தை விதைச்சிருக்காங்க. சினிமா நடிகர்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, அவங்களால வந்து அரசியலோட அழுத்தத்தை தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயத்தை விதைச்சிருக்காங்க. நடிகர் இல்லடா, நான்
சினிமா நடிகர் இது அவங்க கான்செப்ட் வேற, தளபதி வேற. புரியுதா? தளபதி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தலைவர். ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மக்கள் பணியில ஈடுபட்டு விக்னேஷ் ப்ரோ, அது நமக்கு ஆஹ் தெரியும் ப்ரோ. இங்க அது பாருங்க, இந்த விஷயத்துல நான் வந்து மக்களுக்கே நான் சப்போர்ட் பண்றேன். இது ஓகேயா? இது மக்களுக்கு தெரியாது. ஏன்னா விஎம்ஐன்னு இருந்தது வந்து எல்லாம் ஆக்டிவ் இளைஞர்ஸ், எல்லாருமே இளைஞர்கள் தான். அங்க இருந்தவங்க எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க இளைஞர். ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது விஜய் மக்கள் இயக்கத்துல அந்த பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சினிமாவுக்கு அப்படிலாம் ஒரு கிடையாது. நீ பேனர் நீ சொல்றது முடிச்சிடுறேன். நீ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிளை ஒன்றிய அந்த கிளை கூட கிடையாது. சின்னதா பாத்தீங்கன்னா இந்த ஊரு சைட்லாம் இருக்கு பத்தியா, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன வீட்டுல தெரியாம அதுதான் இருந்திருக்கான். ப்ரோ பவரே. இல்ல நீங்க அத நீங்க சாதாரணமா எதிர்பார்க்க அது இட போடாதீங்க. அதுதான் பவரே. இல்லடா பெரிய வீட்டுல இல்லடா இப்ப வீட்டுல மாவட்ட செயலர் தெரியாது. ரேஞ்ச்ல இருக்கான். இல்லடா வீட்டுல தெரியாதுன்றல. எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய மரியாதை. புரியுதா? எப்படின்னா எல்லா வேலையுமே இப்போ ரேஷன் கார்டுல இருந்து பாத்தீங்கன்னா இது ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா எந்த அளவுக்கு இதுவா இருக்கணுமோ ஆரம்பத்துல இருந்து இப்ப சொல்றாங்கல்ல, இந்த லேம்ப் போஸ்ட் வைக்கிறது வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்ட் பிரச்சனை இது ஆரம்பத்துல இருந்து இந்த ஒர்க் எல்லாம் அவங்க எடுத்து பாத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? விக்னேஷ் ப்ரோ, நான் சொல்றேன். இப்போ நமக்கு அந்த ஃபேக் நியூஸ், ஃபேக் நரேட்டிவ் பண்றவங்கள இப்ப யூடியூப் இப்ப இதுல இருந்தா நம்ம ரிப்போர்ட் பண்ணி அவங்களை இது பண்ணலாம். பப்ளிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த நியூஸ் சேனலுக்கு ஏதாவது அப்படி ஒரு விஷயம் இருக்கா? ரிப்போர்ட் பண்ணலாமா இல்ல இது பண்ணலாம் அந்த மாதிரி? இருக்கு இருக்குங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஆளே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிதான்றப்ப நம்ம என்னங்க பண்ண முடியும்? இல்ல அந்த சேனலுக்கு நம்ம இப்ப இது பண்ணோம்ல, இப்ப சாட்டை எதிரோன்னா இப்ப அவனோட சேனல்லே இது பண்ணிக்கலாம். அத- fake news அதாவது generate பண்ணலாம். அந்த மாதிரி நான் இன்னொரு நான் விஷயம் இருக்கு. நான் இருக்கு அதான் ப்ரோ. நான் இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதன்ஸ்னு ஒரு சேனல் ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ சேனல்லாம் வந்திருக்கு. ஆகாயம்னு சேனல் வந்திருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப். அது எங்க இருந்து வாங்கினானு எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணானோ பாட்டுக்கிட்டு போட்டான்லாம் தெரியல. எல்லாம் 1,00,000 சப்ஸ்கிரைபர் மேல இருக்குது. ஆனா வியூஸும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவனு வந்து என்ன சொல்றது டிஎம்கேட வந்து இவனுக்கு போய் உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா ஆமா, பத்திரிகையாளர்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நம்ம வந்து அவனுக்கிட்ட அதாவது நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சேனலும் ஆட்களும் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம என்னதான் ரிப்போர்ட் அடிச்சாலும் இது பண்ணாலும் அது முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணவே முடியாது. அவ்வளவு பேரை வந்து அவனை ஹையர் பண்ணி இல்ல இல்ல, வச்சிருக்காங்க. அவங்க சேனல்லாம் வச்சுக்கல, இண்டிவிஜுவல் தான் ஆரம்பிச்சது. ஆனா வந்து இப்ப அவங்க வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தம்பி இதுதான் அசைன்மெண்ட், அதுதான்டா. இப்ப பாத்துக்கோ, இப்ப சேனல் உனக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். இதுக்கு இப்ப செலவாக்குற அந்த காசை மக்களோட நல்லதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே. ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குது? இல்ல இந்த அளவுக்கு நம்ம அப்பாவியா பேசினா ஜனங்க நம்மளே இது என்ன சொல்றது என்னப்பா இவ்வளவு அப்பாவியா இருக்கன்றாங்க. ஓகேங்களா? அவனுங்க தான் இல்லைங்க. அவனுங்க ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கே தெரியுங்க. போன வாட்டி ஆப்ஷன்ல ஓட்டு போட்டாங்க. ஓகேங்களா? இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு இந்த ப்ரோ இந்த ஒண்ணு காசு இல்ல ப்ரோ. இல்ல இல்ல இந்த இந்த காசை வந்து ஜனங்களுக்கு செலவு ஆல்ரெடி பண்ணுவாங்கன்னா அதுன்னா அவங்களுக்கு தெரியாதான் எல்லாரையும் பண்ணி விட்டுட்டோம். விக்னேஷ் ப்ரோ சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலா போன வாட்டி ஆப்ஷன் இல்ல, இந்த வாட்டி ஆப்ஷன் இருக்கு. நம்மளோட வேலை என்னன்னா இப்ப வந்து இருக்கிற இந்த விஷயத்த இன்னும் வந்து நம்ம அக்ரெசிவ் பண்ணணும். நம்மளால வந்து பொலிட்டிக்கல் பவரை கையில எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நிரூபிக்கணும். நம்மளாலையும் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கணும். அது மட்டும்தான். ஓகேயா? மத்த எதுவுமே இப்ப நம்மளோட அவங்களோட இது கிடையாது. அவங்க ஒரு அயோக்கிய பயலுக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவன் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீட்டெயிலா விளக்கணும். ஒரு சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் என்ன அவன் பண்ணுவான் அப்படிங்கிறது. எங்க வீட்டுல நான் சொன்னது ஒரே ஒரு இதை எக்ஸாம்பிளாவே சொல்றேனே. இப்ப விஜய் கட்சியில நான் ஜாயின் பண்ணிருக்கேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆனா எங்க அப்பா வந்து என்கிட்ட டைரக்டா சொல்லாம எங்க அத்தை கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவன் ஜாயின் பண்ணிருக்கான், அவன் வந்து எங்க மீட்டிங் போவான், ஏதாவது வந்து கூட்டத்துக்கு இதுல ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா போச்சு, திமுக காரெல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லவே முடியாது, ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், கொன்னு கூட போட்டுருவாங்க, அதனால வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்கிட்ட சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா எங்க அத்தை மூலியமா சொல்றாரு. அப்ப இதுதானே வந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் இவளோட பயமா இருக்கும். பொலிட்டிக்கல்னாலே இப்படிதான், பொலிட்டீஷியனாலே இப்படிதான். அது வந்து ஒரு சாக்கடை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேரு வந்தாங்க, வந்துட்டு அவங்க இங்க ஒரு கெட்ட பேரே வாங்கி வச்சிருக்காங்க எல்லாருமே. இது ஏன்னா
அந்த வந்த ஆக்டர்ஸ் யாருமே சொந்த காசு எவனுமே செலவாக்க மாட்டான். அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னொரு விஷயம் வந்துட்டு இவனுங்களுக்கு ஃபேன்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா இங்க ஒரு புகழ், ஒரு ஆக்டர்ன்ற ஒரு புகழன்னு இல்ல வந்து இவனுக்கு எவ்வளவு பேர் வந்தப்ப கூட இதே கவர்மெண்ட் வந்து வாய மூடிட்டு இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ஆரம்பிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இவன்லயே சீட்டு கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு நிக்க வச்சிருவானுங்க. ஓகேங்களா? அது அதுதான் வந்து அது சரத்குமாரா அந்த இருக்கட்டும், இல்ல இல்ல இவன் அதுதான் bro. பேர் இவங்களுக்கு தனியா ஒரு ஸ்பெண்ட் பண்ணி நிக்க முடியல. அதாவது இவங்களுக்கு இப்போ இவங்க ஒரு டிஎம்கே மாதிரியோ இப்ப ஒரு கட்சி நடத்துற மாதிரி ஆட்களை காசு கொடுத்துதான் கொண்டு வரானுங்க. இப்ப நமக்கு அது ஆர்கானிக்கா நடக்கிறதுனால இவங்களுக்கும் நமக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஆக்டர்ஸ் மாதிரி இல்ல இந்த டிஃப்ரெண்ட் இல்லைங்க. இந்த டிஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்கே தெரியுங்க. புரியுதுங்களா? இங்க தளபதி வந்து ஐகானு. அதாவது பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா இந்த மாபெரும் இந்த என்ன சொல்றது, அந்த மக்கள் தலைவன், அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது அவரோட எம்ஜிஆருக்கு அந்த பாடல் வந்து இப்ப அண்ணனுக்கு சூட்டபிளா இருக்கும். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் ஆனா எல்லாம் வேண்டும். இத சொன்னா ஒரு நாள் நானும் அலெக்ஸும் தான் பேசிட்டு இருந்தோம். ஓகேங்களா? நைட்ல என்னன்னா இந்த எம்ஜிஆர் ஆச்சும் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து ஆரம்பத்திலே காங்கிரஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணாரு. டிஎம்கேல வந்து அண்ணாதுரைக்கு வந்து இதுவா இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேம் டைம் வந்து சினிமாலையும் நடிச்சுக்கிட்டு அவர் வந்து அவருக்கு வந்து எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு கழகத்திலையும் பாத்தீங்கன்னா பயணிச்சிருக்காரு. இன்னொன்னு அவர் வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி வேற ஒரு கட்சியில, புரியுதுங்களா, அவர் இருந்த கட்சியிலேயே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிஞ்சு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட வந்தாங்க. ஓகேங்களா? ஆனா நீ கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு கழகம் அதை வந்து இந்த காலத்துல, அதாவது நேத்து கூட அலெக்ஸ் சொல்லிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், என்னன்னா எம்ஜிஆர் இந்த காலத்துல இருந்திருந்தா அவரே என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ட்ரோல் மீடியா இந்த இதெல்லாம் போட்டு என்னென்ன பண்ணிருப்பானுங்கன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், நிதர்சனமா உண்மைதான். அதாவது இந்த காலத்துல வந்து தளபதி வந்து இப்படி ஒரு மாபெரும் கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி, அதுவும் நீங்க கொஞ்சமா நீங்க நினைச்சு பாருங்களேன், இது வந்து 1.5 வருஷத்துல இந்த அளவுக்கு ஒரு மேசிவ், நாட் ஓன்லி மாநாட்டுக்கு மட்டும் நான் சொல்லல. ஓகேங்களா? உங்களுக்கு கட்டமைப்பு, கட்சி, இதெல்லாம் வந்து அஹ், ஒரு தனி இதையே, புரியுதுங்களா? விக்னேஷ் ப்ரோ, இத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. ஒத்துக்கிட்டாங்க ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் இத அவனுங்க என்னெல்லாம் இவனுக்கு பேசினாங்க, எல்லாருமே என்ன வாய் பேசினானுன்னு தெரியும்ல. இவனுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்சி ஆட்டையை போட்டு தான் வந்திருக்காங்க. புரியுதுங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா கலைஞரா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அவரே முதல்ல அதான் சொல்றேனே, அவரு அவருக்கு எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருந்துச்சுன்னா, அவரு அந்த இடைத்தேர்தல், திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருந்துச்சு பாத்தீங்களா, மாயத்தேவர் அவங்களோட ஆளு கேடட்ஸ் நிறுத்தி இது பண்ணாரு பாருங்க. அந்த அந்த எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரெட்டலை சின்ன முதல்ல கொடுக்குறாங்க திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல கட்சி விக்னேஷ் ப்ரோ, ஆரம்பிச்சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இது சொல்லிடுறேன்டா, எம்ஜிஆருக்கு வந்து இது இல்ல சொல்லிடுறேன்டா, இல்ல இதை சொல்லிடுறேன்டா. முடிச்சு என்னன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு என்ன சொல்றது, அதாவது இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து சங்கரையா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயத்தேவருக்கு, ஓகேவா, அவருக்கு வந்து இதுவா நிக்கிறாரு. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வழியா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஹெட்டையே பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு சங்கரை என்ன பண்ணிடுறாரு, வாபஸ் வாங்கிறாரு. அதுலதான் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஜெயிக்கிறாப்புல. அது இல்லாத வந்து ஆஹ் அஹ் இது திமுக வந்து 3ஆம் கட்சியா வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எம்ஜிஆருக்கே இவ்வளவு அட்வான்டேஜ் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா தளபதி வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு. இது வந்து யாரும் பாத்தீங்கன்னா வந்து நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் இது பண்ணி விட்டேன், இவருக்கு இந்த அட்வான்டேஜ் இருந்துச்சு, அந்த அட்வான்டேஜ் இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து அதான் சொல்றேனே, ஜெயலலிதா இன்னொன்னு கலைஞர் இருந்தப்பயே பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவ்வளவு நெருக்கடிகளும் அவ்வளவு இதுவும் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னை வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருந்திருக்காரு. அதை தாண்டி அதான் சொல்றேனே, அந்த 2 தலைமையும் தாண்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை இது பண்ணி அந்த நம்பர் 1 இடத்தையும் பிடிச்சிருக்காரு. அந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா அவர் தக்க வச்சிருக்காருன்றப்ப விக்னேஷ் ப்ரோ, எம்ஜிஆர் வந்து இவனுக்கு வேற ஒரு ஆளா இருந்தா மூட்டை எம்ஜிஆர் பூச்சி உருவாக்கின நெசமா கட்சின்னு வச்சுக்குவானுங்க. ஆனா சிங்கத்தை ஒண்ணு மட்டும் சொல்றேன். விக்னேஷ் ப்ரோ, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சின்னு சொல்றாங்க. ஆனா வந்து எம்ஜிஆர் வந்து அந்த கட்சியை வந்து நிறுவனர் அவர் கிடையாதா? ஏன்னா இன்னொருத்தவங்கள தான் வந்து அவங்களோட ஃபாலோவர் ஒருத்தவர் தான் அந்த கட்சியை உருவாக்குனாரு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இல்லடா அவர் தான்டா ஆரம்பிச்சது. ஓகேவா?
எம்ஜி ஆமா ஆமா ராமச்சந்திரன் தான் அவர் தான் ஆரம்பிச்சதா? அவர் ஆரம்பிச்சது. தான் ஆரம்பிச்சதா? வேணும் தான் சொல்றேனே. அது வந்து டிஎம்கேல இருந்து அப்படியே ஒரு பார்ட் அங்க மாறி வந்துருச்சு. அதான் டிஎம்கே ஆல்ரெடி ஒரு பெரிய பார்ட்டி இருந்துச்சு. அந்த பார்ட்டில இருந்து அப்படி ஸ்பிளிட் ஆகி வந்துருச்சு. ஆல்ரெடி அவங்க பார்ட்டியா தான் இருந்தாங்க. நம்ம அப்படி கிடையாதுல்ல. நம்ம கீழே ஒரு அந்த இது விதையில இருந்து நம்ம முளைச்சு வந்திருக்கோம் இப்போ. அதான் நம்மளோட அதுதாங்க நமக்கு நெகட்டிவா காட்டுறாங்க. இல்ல இதத்தான் நமக்கு நெகட்டிவா காட்டுறாங்க. ஆக்சுவலா எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல இருந்தாரு, சரியா? காங்கிரஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு வந்து பிரச்சார படங்கள்லாம் எடுத்து கொடுத்திருக்காரு. பிரச்சார படங்கள் எடுத்து கொடுத்திருக்காரு. ஒரே நிமிஷம் இல்ல அன்பேவாலே சொல்லி உதய சூரியன் பார்வையிலன்னு சொல்லிட்டு நீ சொல்றதெல்லாம் நான் எனக்கு புரியுது. இவனை பேர் என்னது தீனா. இல்ல நான் முழுசா முடிச்சிடுறேன். என்ன பார்வை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? இதெல்லாம் பண்ணாரு. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கலைஞர் பண்றது தப்பு, இது வந்து தப்பான வழியில போயிட்டு இருக்கு கட்சி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி கிடையாதுடா. சொல்றீங்கடா அந்த விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா 67 எனக்கு இல்ல எனக்கு ஒரு ஆள் சொன்னது யூடியூப்ல பார்த்தபோது சொன்னது என்னன்னா, ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து ஒருத்தவர் வந்து கிளைம் பண்றாரு, அதாவது அவர் தான் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் உள்ள வந்த உடனே அதை வந்து ஏஏடிஎம்கே அப்படின்னு மாத்துறாரு. அனைத்து இந்திய அண்ணா திமுக. அது என்ன கான்செப்ட்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மாத்துறாங்கன்னா, இவங்க இந்திரா காந்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த என்ன சொல்றது, அவங்க இவங்க இந்திரா காந்தி மேலையும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த தேர்தல் இல்லப்பா தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லேபர் லீக வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முறைகேடுன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவரு கலைஞர் மேலையும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த இது சர்க்காரியா கமிஷனு, ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு போன காலத்துல தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆரம்பிச்சு விடுறாரு, ஓகேவா. அவர் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ சாரி, அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து ஆரம்பிச்சு விடுறாரு. இவரே போய் நேர்ல போய் டெல்லியில போயிட்டு அதை கொடுத்துட்டு வர்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் பண்றாருன்னு வையன். ஆமா ஆமா. இதெல்லாம் தாண்டி ஆக்சுவலா என்ன சரி நான் சொல்ல வர்றத சொல்லிடுறேன். ஓகே, இதத்தான் அவங்க முக்கியமா சொல்றாங்க. என்னன்னா அவருக்கு வந்து அரசியல் அவர் ஆல்ரெடி கட்சியில இருந்தாரு. வேற ஒண்ணு சொல்லியிருக்கீங்களா? என்னடா வேற ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்க. இல்ல இதுதான் கொஸ்டினே. இதுதான் ஓகேயா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட அது ஏன் வந்துச்சுன்னா வந்து இந்திரா காந்தி வந்து இல்ல ஒரே நிமிஷம் இந்திரா காந்தி வந்து அப்ப என்ன கேட்டிருந்தோம், என்ன ஒரு ரூல் வந்து போட்டிருந்தாங்கன்னா, யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனலைஸ்டு பார்ட்டி இருக்குல்ல, அதாவது பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா பார்ட்டி, ஓகேவா, அது இல்லாத பார்ட்டி இந்த என்ன சொல்றது 2-3 மாநிலங்கள்ல வந்து அதாவது மாநில அளவிலான கட்சிகளை மட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து அங்கீகாரத்தை வந்து பறிக்கிறதாவும் இது பண்றதாவும் பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு இருந்துச்சு, ஓகேவா. அதுக்காக தான் வந்து எம்ஜிஆர் தான் அதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிடன்னு சொல்லிட்டு மாத்தினாரு. அது வந்து நேஷனலைஸ்டு பார்ட்டியா மாத்தினாரு. எங்ககிட்ட எம்பி இதுக்குள்ள உண்டு, அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா எங்க பேர்ல வந்து இப்போ எப்படி இது பண்ணிப்பாங்க, கேடட்ஸ் நிற்பாங்க, ஓகேவா. அது வந்து அதுக்காக தான் அது மாத்தி. இப்ப அந்த பவர் இருக்கா இந்த கட்சிக்கு? ஏன்னா வந்து இருக்கிறது ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. இல்லடா மத்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அது இது இருக்கு, ஆனா பவர்ல இல்ல. பவர்லாம் எதுவும் வராது, நீ வேற அது ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். அது எப்படி ஜெயிக்க முடியும்? உள்ளூர்லயே உனக்கு ஜெயிக்கணும், இல்ல வெளியூர்ல போய் விசிகா இருக்கு பாத்தியா, விசிகாவே இதுல இருக்கு, என்ன சொல்றது, இது கர்நாடகால அது வந்து நேஷனல் அதுதான் அந்த மாதிரி ரூல் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்காக தான் ஏஐஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அதனால தான் அதை மாத்தினது, ஓகேவா. வேற நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன், ஓகேயா. இதத்தான் வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்தாரு, அதுக்கப்புறம் திமுகல இணைஞ்சாரு, கட்சி ஆரம்பிச்சு அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து அதாவது அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து அந்த கட்சிக்கு ஒரு வலு சேர்த்தாங்க.
ஆனா இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இது புது கட்சி. இல்ல இல்ல இதுல யாரு எம்ஜிஆர் முகமும் இல்ல சொல்லு சொல்லு. முடிச்சிடுறேன். இவங்கள யாரு முகமும் தெரியல. ம். அப்படிங்கும்போது வந்து எந்த நம்பிக்கையில நாங்க வந்து இவங்க கூட வந்து சப்போர்ட் பண்றது நிக்கிறது அப்படின்ட்டு எதிர்க்கட்சி வரிசையில இருக்கவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதிர்கட்சி கேக்குறான்ல இல்ல அவன்லயே நரேட்டிவ் செட் பண்ணி கேக்குறான்ல. இல்ல எம்ஜிஆர் வந்தப்ப கூட இவனுன்னா சாதாரணமா இதுதாங்க நரேட்டிவ். இல்ல இல்ல இதுதான் முரசொலி இல்லடா. இதுதான் நரேட்டிவ். இன்னைக்கு வந்து வாடகை வாய் வச்சு திமுக நிறைய பேசுது. அன்னைக்கு முரசொலி பத்திரிக்கை இருந்தப்ப அதுல என்ன எம்ஜிஆர் மட்டும் ஒண்ணுன்னா புகழ்ந்த எழுதியிருந்தானுங்க. பரவாயில்ல அவர் வந்தாரு ஜெயிக்க போறாருன்னு. அவரே என்னென்ன என்ன சொல்ற டேமேஜ் பண்ண முடியுமோ நரேட்டிவ் செட் பண்ண முடியுமோ அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. இவர் எங்கங்க நடிகர் வந்து இது பண்றாரு, இது கிடையாது, பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து தளபதிக்கு என்னென்ன நரேட்டிவ் வைக்கிறாங்களோ இது வைக்கிறாங்களோ அதே விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எம்ஜிஆருக்கு வச்சிருந்தானுங்க. இன்னைக்கு எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள இது பண்றாங்க. அதாவது இவனுங்க வந்து அதாவது திமுக பொறுத்தளவு பார்த்தனீங்க இவன மாதிரி ஒரு இதை பார்க்கவே முடியாது. ஏன்னு வைங்க இவனுங்க ஒரு காலத்துல இந்த விசிகா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த அது தீகா இந்த மாதிரி கட்சி எல்லாம் வச்சு நாமத்தி மயிர் அடிப்பானுங்க. ஓகேவா 2018 17 இந்த டைம்ல எல்லாம் பார்த்தேன். ஏன்னா இவனுக்கு வந்து டைரக்டா அடிச்சா டிஎம்கேவோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஓகேவா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சி தொங்கு சதை அதான் இவரு சொல்லுவார்ல மணி சொல்லுவார்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொங்கு சதையை வச்சு பாத்தீங்கன்னா அடிப்பானுங்க. இன்னைக்கு அதே வேலையை போயிட்டு சீமானு கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து புரியுதா இன்னைக்கு வந்து நம்மள வந்து அட்டாக் பண்றானுங்க. புரியுதா இவனுக்கு வந்து டைரக்டா நம்மள வந்து இது பண்ணா அவனுக்கு வந்து இமேஜ் பாதிக்கப்படும். ஏன்னா தளபதி வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவா பாக்குறாங்க. இதுல ஒரு காமெடி மட்டும் கேளுங்களேன். நான் ஒரு டிபேட் ஷோ பார்க்கும்போது சீமானுக்கு சப்போர்ட்டா ஒரு பைத்தியக்காரன் பேசுவான் தெரியுமா? அவன் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. ஒரே ஒரு நெறியாளர் தான் இருப்பான். அவன் மட்டும் தான் பேசுவான். ஓகே அவன் நெறியாளர் இருக்கிற பேருக்கே கேப்ரியலா அவமானம். சரியா? இல்ல சொட்ட தலைய ஒருத்தன். ஓகேயா அவன் என்ன சொன்னான்னா நாங்க விஜய எதிர்த்தோம்னா எங்களுக்கு வந்து எதுக்கிறதுக்கு காரணமே எங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா 27% கிட்ட இருக்கோம். இவன் சிரிக்கிறான். டிபேட் ஷோ நடத்துறவன் சிரிக்கிறான். அவனால கட்டுப்படுத்த முடியல. என்னடா சொல்றீங்க 27%? அப்புறம் எதுக்கடா ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு சரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் போஸ்டிங்ல கூட ஒருத்தவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி. ப்ரோ அது என்னன்னு தெரியல ப்ரோ. அலெக்ஸ் யாரு வேலைக்காரன் வேலை கொடுத்துறான். நடுல ஓய்வு எடுத்துற வேண்டியதா இருக்கு. இல்ல சீமான் சார். சீமான் 17% அந்த சொட்டதல சொன்னது. அதாவது ரவீந்திர துரைசாமி சாதி வெறியன். ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்திருக்கான் ப்ரோ. அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஒரு இதா துரைசாமியோட இல்ல சிரிச்சுதான் ப்ரோ ஆத்தணும். அதுக்குதான் ப்ரோ சொன்னேன். அவன் என்னென்ன கட்சியில இருந்திருக்கா ரஜினி கிட்ட இல்ல ரஜினி கிட்ட கேக்குதுங்களா இல்ல அது அல்டிமேட் ப்ரோ. இல்ல இது இல்ல அது அல்டிமேட் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க விக்னேஷ் ப்ரோ. நீங்களே சொல்லுங்க. அது அல்டிமேட் என்னன்னா 50% நான் சொல்ல வர்றது என்னன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறன்ற டைம்ல 2 பேரும் காசு வாங்கிட்டு அவர்கிட்ட ஏமாத்திட்டதா 2 பேரு அந்த டைம்ல பேச்சு. ஒண்ணு ரவீந்திர துரைசாமி இன்னொன்னு பாண்டே. ஓகேவா அதாவது பாத்தீங்கன்னா இது எனக்கும் பாத்தீங்கன்னா முழுமையே தெரியாது. உண்மையாலுமே சொல்றேன். நான் கேள்விப்பட்ட சொல்றேன். ஓகேங்களா மறந்துட்டேங்க இந்த லிஸ்ட்ல தமிழ் அருவி மணி குருமூர்த்தியா குருமூர்த்தி இல்ல அவங்க எல்லாம் டீமா தான் போனாங்க. ஓகேங்களா குருமூர்த்தின்னு எங்க இருந்தோ ஒரு ஆள் வந்தாரு அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு. இவரு வந்து ரஜினிய உதவறதா சொன்னாங்க. ஓகேங்களா அது ஒரு விஷயம். ஒரு காலத்துல ஆமா அப்படி ஒருத்தர் இருந்தாரு. ஆமா அந்த அர்ஜுனமூர்த்தி ஒரு கேரக்டர் ஒரு செகண்ட் வந்துட்டு போனாலும் வந்து நம்ம தெரிஞ்சிரும். இல்ல ப்ரோ அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு ப்ரோ. அர்ஜுன் மூர்த்தி என்னன்னு அவரோட அட்வைசரா இருந்தாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் தான் இதெல்லாம் பண்ணாரு. இல்ல நான் அத சொல்ல வரல. நான் பர்டிகுலரா நான் ரவீந்திரனை சொல்ல வந்தேன். ஓகேங்களா இன்னொன்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்று சமூகம் தான். இவர் வந்து பாமக கிடையாது. பாமகல இவரை கூட்டு கௌரவமா கூட்டு சீட்டு கொடுத்து அதாவது பாத்தீங்கன்னா இது சீட்டு கிடையாது போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சாங்க. இவருக்கு என்னென்ன வேலை பார்த்துருந்தா அங்கேயே அடிச்சு தோர்த்திருப்பாங்க. அதுவும் பாமக மாதிரி ஒரு கட்சியில
சோ அதையும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு விக்னேஷ் ப்ரோ, அப்புறம் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் இது துணிச்சல் அதிகம் ப்ரோ. யாருக்கு இவ்வளவு முட்டை கொடுக்குறாரு ஒரு மனுஷன் தான் ப்ரோ. ப்ரோ தீனா சீமான் தீனா நானும் அலெக்ஸ், இது ரவீந்திரன் விக்னேஷ் ப்ரோ, இந்த இவர் இருக்காருல்ல ரவீந்திரன் துரைசாமி, இவர் எவ்வளவு ஒரு சாதிய மனப்பான்மை கொண்டவர்னா எல்லாரையுமே ப்ரெடிக்ட் பண்ணுவாரு. இதோ இந்த பகுதியா இத்தனை மக்கள் இருப்பாங்க, இந்த சாதி 2% இப்படிதான் 1957 2% 4% கூட தேவர் மாதிரி இவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏதோ ஒரு விலங்கு தன்னோட குணம் இதுதான், இத மாதிரிதான் ஓட்டு போடுன்னு பேச